ஸ்ரீமான் அமோக சக்கரவர்த்தி அவர்கள். இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் MS சுற்றுச்சூழல் பொறியியல் நியூஜெர்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தவர், USA. BE சுற்றுச்சூழல் பொறியியல் SJC மைசூர். ஆன்மீக பணிகள். தற்பொழுது ஸ்ரீமான் APN சுவாமியிடம் பல்வேறு கிரந்த காலட்சேபங்கள் கற்று வருகின்றார். திருப்பாவை சொற்பொழிவை தொடர் சொற்பொழிவு நடத்தியிருக்கின்றார். ஸ்ரீ அகோபலமடம் மைசூர் மற்றும் ஆண்டாள் மந்திரம் மைசூர் அவைகளில் கன்னடத்தில் நிகழ்த்தியுள்ளார். துலா காவேரி மகாத்மியம் என்ற தலைப்பிலே கன்னட மொழியிலே சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார். ஆங்கிலத்திலும் சொற்பொழிவு ஆற்றுவதில் வல்லவர். அமெரிக்காவில் லார்ட் ஹயக்ரி வைபவம் மற்றும் சுவாமி ராமானுஜ வைபவம் என்ற பொருளிலெல்லாம் உபன்யாசம் ஆங்கிலத்தில் நிகழ்த்தியிருக்கின்றார். PPT-யுடன் ஆங்கில உரைகள், ராமாயணத்திலிருந்து மேலாண்மை திறன்கள், சுவாமி வேதாந்த தேசிகர், ஆதிவன் சடகோப சுவாமியின் வாழ்க்கை வரலாறு இவர்களை பற்றி சுவாமி எல்லாம் உபன்யாசம் நடத்துகின்றார். யூடியூப் அதில் பணிகள், தமிழில் வால்மீகி ராமாயண உபன்யாச தொடர், ஹிந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கில் பல உபன்யாசங்கள், AC நேரேஜ் தொடர் கடந்த 3 ஆண்டுகளாக 5 நிமிடத்திற்கும் குறைவான கன்னட ஆங்கில வீடியோக்கள், சமீபத்தில் முடிந்த ராமாயணம் 108 தொடர் சிறு ஆங்கில வீடியோக்கள் இவையெல்லாம் நிறுத்தியிருக்கிறார். இந்த பிரபலமான சுவாமி அவர்களை உங்களுடைய அறிமுகப்படுத்தலில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ. जयत्याश्रितसन्त्रासध्वान्त विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथीर्यदि पौरुषे च अप्रतिद्वन्द्वः शरैनं जहिरावणिम्। यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु अविचार्यपूर्णं स्तम्भे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यस्य सारस्वतस्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिन्दम् उपास्महे। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्। सशङ्खचक्रलाञ्छनस्य दूर्ध्वपुण्ड्रमण्डितस्य कण्ठलग्नसत्तुलस्य नर्गपद्ममालिका सितान्तरीयसूत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरम्। श्रीमद्रङ्गशठारि संयमि वराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यषटलित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुधाग्र्यं नारायणाद्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। श्रीमते वात्स्यश्री कृष्णमार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்றைய நாள் அடியனுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வால்மீகியும் நம்மாழ்வாரும். இந்த வால்மீகியும் நம்மாழ்வாரும் என்கின்ற இந்த தலைப்புல இருக்கிற சமயாவகாசத்தில் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அடியன் இன்னும் ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டேன். எந்த டாபிக் வேணாலும் எடுத்துக்கலாமா, எனக்கு சுவாதந்திரம் உண்டான்னு சொல்லி
ஆயோசகால் கிட்ட கேட்டுட்டேன். அப்போ ஆயோசகால் ஒரு வார்த்தை சொன்னேன். அது என்னன்னா, நீங்க கண்டிப்பாக எந்த விஷயம் வேணும்னா எடுத்துக்கோங்க, ஆனா அது கண்டிப்பா அருளி செயல் மேல ஆதாரமா இருக்கணும். நாங்க இந்த உபன்யாசத்தையே அதுக்காக தான் வச்சுட்டு இருக்கோம் சொல்லி சொன்னார். அருளி செயல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த திவ்ய பிரபந்தங்கள ஒரு உற்சவம் நடக்கிறதுன்னு சொன்னா, வேதம் வந்து அவனை தேடிட்டு இருக்கு, எம்பெருமான வேதங்கள் தேடிட்டு இருக்கு, இன்னும் அவனை முழுசா புரிஞ்சிக்க முடியல. ஆனா அருளி செயல் அப்படி கிடையாது. அந்த அருளி செயலோட சுவையினாலே அந்த எம்பெருமான் உற்சவத்துல அதன் பின்னாடி போறான். அருளி செயல் தான் பின்னாடி போறது, வேதங்கள் பின்னாடி வருது. அப்படிப்பட்ட இன்னைக்கு அருளி செயல் ஆதாரம் மேல இங்க உபன்யாசம் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறது அடியனுடைய பாக்கியமாகவும் கருதுறேன். அந்த வகையில இந்த எந்த விஷயம் வேணா எடுத்துக்கலாம், ஆனா அருளி செயல் ஆதாரமா இருக்கணும்னு சொன்னாலே அதுக்கு அடியனுடைய தன்யவாதங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பாசுரம், அதாவது சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தின் மேல எப்படி நாங்க ராமாயணத்துல ஆட்டோம், வேற வேற இடத்துல, முக்கியமா வால்மீகி தானே ராமாயணத்துல முக்கியமா எப்படி அந்த விஷயத்த வால்மீகிகள் ராமாயணத்துல சாதிச்சிருக்கான்றத இன்னைக்கு பார்க்கலாம். நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற ஒரு பாசுரம், இந்த பாசுரம் 4வது பத்தில வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய பாசுரம், ரொம்ப பிரசித்தமான பாசுரம். 3வது பத்து, க்ஷமிக்கணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலாடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுருள் அருவி திருவேங்கடத்து எழுதிக்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. இந்த பாசுரத்தை சுவாமி நம்மாழ்வார் 3வது பத்துல சாதிக்கிறார். இது ஒரு திருவாழ்மொழி, அதாவது ஒரு பதிகத்தின் முதல் பாசுரம். அந்த பதிகத்துல கைங்கரியத்தை பத்தியே ஆழ்வார் அப்படியே தொடங்குறார். அதுல ஆரம்பம் பண்ணும்போது இந்த ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தோட ஆரம்பிக்கிறார். இதுல இந்த பாசுரத்துல ஒழிவில் காலம் எல்லாம் சொன்னா, வரக்கூடிய காலம் என்ன இருக்கு பவிஷ்யத்துல, அந்த காலம் எந்த காலமும் வியர்த்தமாகாதபடி வீணாக்காதபடி நான் வந்து கைங்கரியத்துல தொடங்கணும் அன்றதுதான் இங்க அர்த்தம், ஒழிவில் காலம் எல்லாம்ன்றது. இதுக்கு ஈட்டுல நம்பிள்ளை சாதிக்கிறார். அவர் கேட்கிறார், ஒழிவில் காலம் எல்லாம் சொன்னா காலம் என்ன பவிஷ்யத் காலம் மட்டும் தானே, வர்த்தமானமும் உண்டு, அதோட பூத காலமும் உண்டு, இப்படி 3 காலங்களா நாங்க பார்க்கிறோம். அது எப்படி பவிஷ்யத் காலத்தை மட்டுமே இங்க ஆழ்வார் பாடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு சமாதானமும் கூறுறார். முதல்ல இந்த கேள்வியை கேட்டுட்டு பவிஷ்யத் காலம் மட்டும்தானா, மீதி 2 காலம் எடுத்துக்கலையான்னு கேட்டா அதுக்கு பதில் அளிக்கிறார். வர்த்தமான காலம் இப்போ அந்த ஒரு தெளிவு வந்துடுது, அதனால வர்த்தமான காலத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். வர்த்தமான காலம் அப்புறம் பவிஷ்யத் காலம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணினோம், அதெல்லாம் இப்போ நம்ம கையில இல்லை. அது போய் பின்னாடி நடந்ததை நம்ம போய் மாற்ற முடியாது. அதனால இங்க பூத காலத்தை நம்ம சொல்லலன்றதான் இங்க ஈட்டுல நம்பிள்ளை சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒழிவில் காலமெல்லாம் சொல்றதுனால பூத காலத்துல என்ன நடந்தது அதை போய் நம்ம மாற்ற முடியாது. அதனால இப்போ வர்த்தமான காலத்துல அடுத்தது நடக்க போற பவிஷ்யத் காலத்துல நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்மளால மாற்ற முடியும். அதனால இதை வந்து நம்ம மாத்திக்கலாம். இனிமே நம்ம இப்படி இருக்கிறது வேண்டாம், உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும். நம்ம வந்து அந்த எம்பெருமானுக்கு எப்படி சேவை செய்யணும், எப்படி கைங்கரியம் செய்யணும்னு சொன்னா, இந்த காலத்திலே எதுவுமே மிகுதி இருக்கக்கூடாது. காலத்துல எதுவுமே மிகுதி இருக்கக்கூடாது. வரக்கூடிய காலம் அத்தனையும் அவனுடைய சேவையிலேயே, அவனுடைய கைங்கரியத்திலேயே நாம தொடங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்திலே நான் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க ஆழ்வார் பாடுறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க ஆழ்வார் காமிக்கிறார். அது என்னன்னு சொன்னா, தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து. அந்த திருவேங்கடம் எப்படி இருக்கு, அந்த மாமலையானது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த மாமலையில அப்படியே எல்லா பக்கம் குளிர்ச்சியான அருவிகள் தானாகவே இயற்கையாகவே அங்க பிரவச்சின்னு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அந்த தழிக்குரல் அருவின்னு சொல்லிட்டு இருக்க, அதாவது இந்த அருவிகள் இருக்கிறதுனாலயே அந்த எம்பெருமானுக்கு குளிர்ச்சியாக இருக்கா. வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்வதுண்டு. அதாவது திருக்கச்சி நம்பிகளுடைய கதையை பார்க்கும்போது, திருக்கச்சி நம்பிகள் மேல்கோட்டையில இருக்கிற எம்பெருமான், நம்ம ஊரு அதாவது மைசூர் கிட்ட இருக்கிற மேல்கோட்டை, அங்க இருக்கிற எம்பெருமான் அவருக்கு முதல்ல போய் திருவிசிறி, அதாவது திரு ஆலவட்டம் கைங்கரியம் பண்ணுவதாக போய் வேண்டுகிறாரா. ஆனா அந்த எம்பெருமான் சொல்றாரா, இந்த மேல்கோட்டையே அதி குளிர்ச்சியான பிரதேசம், இங்க எனக்கு எதுக்குப்பா இந்த திருவிசிறி ஆலவட்டம் கைங்கரியம் சொல்லி அவர் சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்ததாக போய் இங்க திருவேங்கட மாமலைன்னு சொல்லக்கூடிய இந்த
ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்து கேட்கிறா. அப்போ அந்த எம்பெருமான் வெங்கடநாதன் சொல்றான், இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னு சொன்னா இந்த மாமலையிலேயே இயற்கையாக வருகிற அந்த அருவிகள் எல்லாம் இருக்கு, குளிர்ச்சியாக அதனாலேயே நான் இருக்கேன், எனக்கு இந்த கைங்கரியம் தேவையில்லைன்னு அவன் அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் திருக்கட்சி நம்பிகள் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போறான். ஸ்ரீரங்கத்துக்கு போனா இங்க ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் கொள்ளிடம், ரெண்டு நதிகள் இங்க பிரவகிக்கிறது, எனக்கு இருக்கு இந்த கைங்கரியம்னு சொல்லி அங்கேயும் அந்த எம்பெருமானும் அந்த திரு ஆலவட்ட கைங்கரியத்தை அவர் ஏற்றுக்கல. கடைசியில தான் தான் இருக்கிற இடத்துக்கு அருகே இன்னும் ஒன்னும் கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனாலும் அத்தனை தூரம் இன்னைக்கு நம்ம வண்டியில ஈஸியா போயிடலாம் காஞ்சிபுரத்துல இருந்து அந்த அவர் இருந்த இடத்துக்கு. அப்படி அன்றைய தினத்துல ஒவ்வொரு நாளும் அவர் நடந்தே போயிட்டு இருந்தா அவருடைய இடத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு. அப்படி அந்த காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த எம்பெருமானுக்கு இந்த திரு ஆலவட்ட கைங்கரியத்தை திருக்கட்சி நம்பிகள் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னு சொன்னா அவர் தான் இந்த கைங்கரியத்தை ஏற்றுண்டார். அந்த பெருமாள் வந்தது எப்படி, இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, வந்தது வந்து பிரம்மாவுடைய யஜ்ஞத்தினாலே ஆவிர்பவிச்சவர் அந்த வரதன். அது மட்டும் இல்ல, இருக்கிறதும் காஞ்சிபுரம் என்கிற காஞ்சபுரம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறார். அதாவது காஞ்சி போயிருக்கு, அவ்வளவு வெயில் அடிச்சு அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால அங்க திரு ஆலவட்ட கைங்கரியத்தை அந்த எம்பெருமான் ஏற்றுண்டார். அப்படிதான் அங்க திருக்கட்சி நம்பிகள் போய் இந்த கைங்கரியத்தை பண்ணினார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இங்க கைங்கரியத்தை பத்தி சொல்லும் போது சுவாமி நம்மாழ்வார் இப்படி ஆசைப்பட்டார். இப்போ நம்ம நித்தியசூரிகள்லயே பார்த்தா இந்த கைங்கரியத்துல வசத்தியானவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கைங்கரிய பண்ணத்துல அவதான் அக்ரேசர், அவரை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஆதிசேஷன். ஏன்னு சொன்னா ஆதிசேஷன் என்பது பேர் கிடையாது. ஆதிசேஷன் என்பது அவருக்கு உள்ளதான ஒரு விருது. ஏன்னு சொன்னா அவருடைய மூல பேர் என்னன்னா அனந்தசேனன் தான். அனந்தசேனனுக்கு விருது கிடைச்சது, அந்த விருதுக்கு பேர் தான் இந்த ஆதிசேஷன். ஏன் அப்படி பேர் வந்ததுன்னு சொன்னா, அவரை மாதிரி போட்டி போட்டு கைங்கரியம் பண்றதுல வேற யாருமே கிடையாது. அதனாலதான் அவரை மாதிரி கைங்கரியம் பண்றதுல வேற யாருமே கிடையாதுன்னு சொன்னா, வேற யாருமே இப்படி கைங்கரியம் பண்ணலையானா பண்ணிருக்கான். ஆனா அவரு முதல்ல எந்த காலத்துல பண்ணினாலோ அந்த காலத்துல வேற யாருமே கிடையாது. அதனாலதான் முதலாக அவர் கைங்கரியம் அப்படி பண்ணதுனால அவருக்கு பேர் ஆதிசேஷன். சேஷன் சொன்னா எவன் கைங்கரியம் பண்ணுகிறானோ அவனுக்கு சேஷன் பேரு. கைங்கரிய பூதன் தாசபூதன் அவனுக்கு தான் சேஷன் பேரு. அதனால முதல்ல பண்ணினதுனால அந்த அனந்தசேனனுக்கு ஆதிசேஷன் என்கிற விருது வந்தது. இப்படி ஆதிசேஷன் கைங்கரியத்துல உன்னதமான ஸ்தானத்துல இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு மட்டும்தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா இல்ல, எம்பெருமானுடைய அடியார்களான பாகவதர்களுக்கும் அவன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, நம்மாழ்வார் வந்து இந்த ஆழ்வார் திருநகரில அவதரிச்சான். அதுவும் திருப்புளி மரத்துக்குள்ளே அவதரிச்சான். இப்படி இருக்கும்போது அந்த திருப்புளி மரத்துக்குள்ளே அவதரிச்சா அப்படின்றது நம்ம சொல்றோம். ஆனா அந்த திருப்புளி மரத்துக்குள்ளே அவதரிச்சான்னு அதுக்கு அர்த்தம் என்ன? திருப்புளி மரம் முதலையே இருந்தது, ஆழ்வார் அப்புறமா அவதரிச்சா இல்லையா? அதனால திருப்புளி மரம் முதலியே இருந்ததுனால இந்த திருப்புளி மரத்தை நம்ம சம்பிரதாயத்துல பெரியவா சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அந்த திருப்புளி மரமே அனந்தசேனன், அவனே ஆதிசேஷன் அப்படி என்று சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. ஏன் ஆதிசேஷன் ஏன் திருப்புளி மரமாக வரணும்? இத்தனை நாள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினான். ஆனா இதுக்கப்புறம் அந்த ஆதிசேஷன் பாகவதற்கும் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி ஆழ்வார் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே தானே திருப்புளி மரமாக வந்து ஆழ்வார் திருநகரில எழுந்திருந்து அங்க ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணுகிறான் அப்படின்னு நம்ம பெரியவா சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அந்த பிரகாரம் இந்த அனந்தசேனன் திருப்புளி மரமாக எழுந்தருளி சுவாமி நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணிதாக நமக்கு குரு பரம்பரை மூலமாக தெரியுது. இப்படி வேற யாரு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிருக்கா நம்ம ஒரு சம்பிரதாயத்துல அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி ராமானுஜருக்கு பல சிஷ்யர்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல சிஷ்யர்கள். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிம்ஹாசனாதிபதிகளே 74 பேர்கள் சொன்னா அது இல்லாம இன்னும் பல பேர் சிஷ்யர்கள் இருந்திருக்கா. அதுவும் இல்லாம இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம இங்க கவனிக்கணும். சுவாமி ராமானுஜர் அந்த நாளில், அதாவது ஸ்ரீரங்கத்துல சன்னியாசம் ஏற்ற பிறகு இருந்த நாள்களில் சுவாமி ராமானுஜர் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டிருந்தான்னு பார்த்தோம்னு சொன்னா, அது
பிக்ஷாடனம் மூலமா போய் அப்படிதான் அவர் ஆகாரத்தை எடுத்துட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது அங்க அவருக்கு பிக்ஷை சாதிக்கணும்னு சொன்னா இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஆச்சாரத்துடைய அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்கணும். ஏன்னு சொன்னா ஒரே ஆத்துல போய் அவர் தினமும் வாங்க மாட்டார். அதனால அப்படி ஸ்ரீரங்கத்திலேயே எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ அந்த சமயத்துல இருக்கணும் ஊகிச்சு பார்த்துக்கணும். அத்தனை பேர் இருந்தால்தான் சுவாமி பாஷ்யக்காரர் இப்படி ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துக்கு போய் அங்க உஞ்சவருத்தியை பண்ண முடியும். அதனால அப்போ சுவாமி பாஷ்யக்காரருக்கு எத்தனை பேர் சிஷ்யா இருந்தான்றது நமக்கு இதனால தெரியுது. அதுக்குதான் இந்த விஷயத்த சொன்னேன். அப்படிப்பட்ட சிஷ்யாவுக்கு காலக்ஷேபத்தை சுவாமி சாதிச்சுட்டு இருக்கா. காலக்ஷேபம்னு சொன்னா சம்பிரதாயத்தின் ரகசியமான விஷயங்கள் 4 சவருக்கு நடுவில் சொல்லுவது. இப்போ அடியேன் பண்ணிட்டு இருக்கிறது உபன்யாசம். இது 4 சவருக்கு நடுவில் பண்றது கிடையாது. இது எல்லாருக்குமே சார்வஜனிகமாக பப்ளிக்கா எல்லாருக்குமே உண்டு. இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது. 4 சவருக்கு நடுவில் பண்ணக்கூடிய ஒரு கிரியை அந்த கிரியைக்கு தான் காலக்ஷேபம் பேரு. அதுல பல பேர் சிஷ்யார் அங்க சுவாமி ராமானுஜர் கிட்ட இப்படி காலக்ஷேபம் கேட்டு இருந்தா. அப்படி காலக்ஷேபம் பண்ணுகிற ஒரு சமயத்துல அந்த திருவேங்கடமுடியானுடைய விஷயம் வந்தது. திருவேங்கடமுடியானுடைய விஷயம் வந்த பொழுது சுவாமி பாஷ்யக்காரர் கேட்கிறார், அந்த திருவேங்கடமுடியான் இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அதாவது யாருடைய கைங்கரியமும் அவன் இன்னி வரைக்கும் ஏத்துக்கல. அங்க யாருமே இல்லை, அது முழுக்க காடாவே கிடக்குது. இப்படி இருக்கிற ஒரு க்ஷேத்திரத்துல இந்த திருவேங்கடமுடியானுக்கு போய் யாராவது சேவை பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த திருவேங்கடமுடியானுடைய பிரசங்கம் காலக்ஷேபத்துல வருவதனால சுவாமி பாஷ்யக்காரருக்கு இந்த ஒரு விஷயம் நினைவு அங்க எதிர இருக்கிற சிஷ்யாள்கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே விண்ணப்பிக்கிறார். இப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற சிஷ்யாள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி மூஞ்சி பார்த்திருந்தாள். எங்க திருவேங்கட மாமலைக்கு போனோமா, அதுவும் இப்போவா? ஏன்னா இன்னைக்கு சமயத்திலேயே நம்ம அந்த படிகள் ஏறி போனா நம்ம அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் திறந்து பார்த்தா அப்போ அந்த ஏதோ ஒரு சிறுத்தை வந்தது இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட காட்டு பிராணிகள் வந்தது இன்னொன்னு பண்ணிட்டு இதெல்லாம் பாக்குறோம். இன்னும் 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனா 1000 வருஷம் முன்னாடி போனா அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கும் ஊகிச்சு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த திருவேங்கட மாமலை. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு விஷகிரிக்கு நீங்க யாரு போறீங்க, யாராவது போடுவோம்னு சொல்லி சுவாமி பாஷ்யக்காரர் சொல்லும் போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி பார்த்துட்டா. ஏன்னு சொன்னா அங்க போறது அவ்வளவு கடினமான விஷயம். யாருமே அங்க போய் தங்க கூட முடியாது, தங்கறதுக்கு ஒரு வசதி கூட கிடையாது. இன்னைக்கு போன உடனே நம்ம பேக்கேஜ் டூர்ல போனா ஆகாரம் காபி எல்லாமே இன்க்ளூடட்னு சொல்லி நம்ம அப்படியே சொல்லி போறோம் இல்லையா? அப்படிப்பட்ட வசதிகளும் கிடையாது. ஆனா எந்த வசதியும் இல்லாத சமயத்துல அங்க எல்லா சிஷ்யாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தர் ஒரு சிஷ்யா மட்டும் எழுந்து நின்று சொல்றாளாம், அடியேன் போறேன், அடியேன் செல்லுறேன் அப்படின்னு சொன்னாள். அது யாருன்னு சொன்னா அனந்தாழ்வான் சுவாமிகள் சொன்னார். மறுபடியும் அடியேன் மைசூர்ல இருந்து வந்ததுனால அங்க இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த அனந்தாழ்வான் சுவாமிகளுடைய அவதார ஸ்தலம் எங்க இருக்குன்னா கர்நாடகால தான் இருக்கு, மைசூர் கிட்ட தான் இருக்கு. அதுதான் கிரங்கூர். பாண்டவபுரத்துக்கிட்ட இருக்கிற கிரங்கூர்ல தான் இந்த அனந்தாழ்வான் சுவாமியுடைய அவதாரம். அப்படி இந்த அனந்தாழ்வான் சுவாமி பாஷ்யக்காரர் கிட்ட எழுந்து நின்று உடனே அடியேன் சென்றேன் சொன்னாடா. இதை கேட்டு சுவாமி பாஷ்யக்காரருக்கு அத்தியந்த ஆனந்தம். ஏன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு யாரு போறது, நான் போறியா நீ போறியான்ற மாதிரி இருக்கா. ஒருத்தரும் மனசு பண்ணல. ஆனா சுவாமி அனந்தாழ்வான் இப்படி சொன்ன உடனே சுவாமி பாஷ்யக்காரர் அதுக்கு பதில் அளிக்கிறார், நீர் என்ன ஆண் சிங்கமோ அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அங்க இருக்கிறவா ஒருத்தரும் இதுக்கு தைரியம் பண்ணி நான் போறேன்னு சொல்ல. ஏன்னா அவ்வளவு கஷ்டமான ஒரு பிரதேசம். அங்க போய் எந்த பிராணி எந்த சமயத்துல என்ன பண்றதோ நமக்கு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படி இருந்த சமயத்திலையும் அனந்தாழ்வான் நான் போறேன்னு சொன்னதுனால அனந்தாழ்வானுக்கு நீர் என்ன ஆண் சிங்கமோ அப்படின்னு சொல்லி அவரை ஆண் சிங்கமாகவே சுவாமி பாஷ்யக்காரர் அவருக்கு ஒரு பெயரே இட்டார்னு சொல்லலாம். அப்படி அந்த அனந்தாழ்வான் திருவேங்கட மாமலைக்கு போறதுக்கு கிளம்பிட்டார். அப்படி கிளம்பின பிறகு அனந்தாழ்வானுடைய தேவிகளும் அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கைங்கரியம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு உத்தியானவனம், அதாவது பூக்கள் எல்லாம் அங்க வளர்ப்பதற்காக ஒரு இடத்தை அமைக்கணும். அந்த இடத்தை அமைக்கிற ஒரு காரியத்தை அவர் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல
தன்னுடைய தேவிகள் கர்ப்பிணியாக இருக்கிறார். அப்படி கர்ப்பிணியாக அவர் வீட்டில இருந்த சமயத்துல என்ன ஆகுது, இவர் மட்டுமே அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, உத்தியானவனத்தை அமைச்சுட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு பாம்பு சரசரசரன்னு வந்து இந்த சுவாமியை கடித்து விடுகிறது. ஒரு பாம்பு, விஷக்கூடிய பாம்பு வந்து இந்த சுவாமியை கடிச்சிடுது. இப்படி கடிச்ச உடனே அங்கே சுவாமி அப்படியே விழுந்துடுறான். அதாவது கீழே விழுந்துடுறா, வாயில நுரையெல்லாம் வருது, இதெல்லாம் பார்க்கிறான். அங்க சுத்தா நிறைய பேர் இருக்கா, சுவாமியுடைய நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்கா, அந்த உத்தியானவனத்தை அமைக்கிறதுக்காக சில பேர் இருக்கா. அவ வந்து இதை பார்க்கிறான். சுவாமிக்கு பாம்பு கடிச்சுட்டே இப்படி விழுந்துட்டாலே அப்படின்னு வந்து சுவாமியை வந்து விசாரிக்க வரார். அப்போ சுவாமியை கேட்கிறார், சுவாமி ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணிக்கோங்களே, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரியாவது ஏதாவது பண்ணிக்கோங்களே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிக்கிறதுக்கு நான் போறேன், ஏதாவது கொண்டு வரேன். நிறைய பேர் அங்க இருக்கிறா சொல்றா. ஆனா அங்க இருக்கிற அந்த அனந்தாழ்வான் சுவாமி சொல்றா, அடியன் இத்தனை வருஷமா சம்சாரம் என்கிற ஒரு பெரும் விஷக்கூடிய பாம்புனால கடிச்சு இங்கேயே கிடக்கிற சம்சாரத்துல, இதை விட இந்த பாம்பு என்ன பண்ணிடும்? இப்போ இந்த சம்சாரத்துல அப்படி இருந்தாலும் அடியேன் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னா, சுவாமி பாஷ்யக்காரர் ஆக்ஞை மேல இங்க அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியத்துக்காகவே வந்திருக்கேன். இப்போ ஒருவேளை எனக்கு இங்க கைங்கரியம் பண்ண முடியலன்னு சொன்னா, அந்த பாம்பு கடிச்சதுனால அடியேன் பரமபதிச்சுட்டேன்னு சொன்னா, பரமபதத்துல போய் கைங்கரியம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே வித்தியாசம் அப்படின்னு சொல்லி எப்போ கைங்கரியத்திலேயே மனசு இருக்கிற இந்த அனந்தாழ்வான் சுவாமியை நம்ம பார்க்கிறோம். அப்படியே இங்க சுவாமி நம்மாழ்வாரும் வழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், இது சுவாமி நம்மாழ்வார் எப்படி நினைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சுவாமி நம்மாழ்வார் இந்த பூமி மேல இருக்கிற சமயத்திலையும் சரி, அதுக்கு பிறகும் சரி, நான் கைங்கரியத்துலதான் எப்பவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க சுவாமி நம்மாழ்வார் சொல்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பாவையை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு சொன்னா, திருப்பாவையிலையும் இந்த கைங்கரியத்தை பத்தி நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். இந்த திருப்பாவையானது சுவாமி பாஷ்யக்காரர்கிட்ட போய் யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிறாராம். அதாவது சுவாமி, நீங்க நம்மளுக்கு எல்லா தனுர்மாசத்துல இப்போ எல்லா பக்கத்தையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, தனுர்மாசத்துல திருப்பாவை உபன்யாசங்கள் 30 நாட்கள் அப்படி எல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது சுவாமி பாஷ்யக்காரர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டுக்கிறாராம், சுவாமி தேவரீர் நமக்கு வந்து இந்த திருப்பாவை உபன்யாசத்தை பண்ணி அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சுவாமி பாஷ்யக்காரர் சாதிச்சாராம், இந்த திருப்பாவை அந்த ஆண்டாள் தாயாரை தவிர வேற யாருமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி, அடியானால அந்த திருப்பாவையை சொல்லவே முடியாது அப்படின்னு சாதிச்சாராம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்குள்ள புகுந்து இருக்கிற அர்த்தங்கள் பலது, அவ்வளவு அர்த்தங்கள். அதை பார்த்துட்டு இருந்தா புதுசா அர்த்தங்கள் இன்னி வரைக்கும் நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்துட்டே இருக்கா. அதனால அந்த திருப்பாவை அந்த கோதாதேவியால மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர்த்து என்னால எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சுவாமி பாஷ்யக்காரரே சாதிச்சார். நம்ம எல்லாம் என்ன கணக்கு? அதனால அந்த திருப்பாவை அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, செல்வம் என்கிற இந்த பதமானது நிறைய தரம் 6-7 தரம் அங்க ஆண்டாள் பிரயோகிக்கிறோம். செல்வச் சிறுநீர்கால், நற்செல்வந்தங்காய், இப்படி பல இடத்துல இந்த செல்வம் என்கிற இந்த பதம் வருது. இந்த செல்வம் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த செல்வத்தை இங்கே ஆண்டாள் கூறுகிறாள்னா, எப்பவும் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆமாவா? அதுதானே ஆண்டாள் பாடிக்கிறது. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ன? நம்ம கிட்ட நம்ம இன்னைக்கு பெருமாள் கிட்ட போய் வேண்டுகிற செல்வமா அப்படின்னு சொன்னா, அது நீங்கிற செல்வம், அது நீங்காத செல்வம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போவோம், இல்ல இன்னைக்கு இருக்காது நாளைக்கு வரும், எப்படியா இருக்கலாம். இல்ல நாளைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும், இப்படியும் நடக்கலாம். அதனால அது நீங்குகிற செல்வம். நீங்காத செல்வம் எது அப்படின்னு சொன்னா, அதுதான் ஞானமான செல்வம். அந்த எம்பெருமான் பற்றிய ஞானமான செல்வம். அந்த ஞானத்தை அப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால அந்த ஞானத்தை பிராக்டிஸ்ல, அதாவது அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அது கைங்கரியமாக வெளியில வரணும். அதுதான் நமக்கு அத்தியந்த உபயோகமானது. அந்த ஞானம் கைங்கரியமாக வெளியில வரும் போது அதுதான் நிஜமான செல்வம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாள் தாயார் சொல்லக்கூடிய இந்த செல்வ பதத்துக்கு 6-7 தரம் என்ன சொல்றான் இந்த ஆண்டாள் தாயார் திருப்பாவையில. இந்த செல்வம் என்கிற பதம் அது கைங்கரியத்தை தான் கூறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா காண்பிக்கிறோம். அதனால செல்வம் சொன்னா நாம என்ன போய் பெருமாள் கிட்ட வேண்டுகிறோமோ அந்த செல்வம் கிடையாது. இதெல்லாம் செல்வம் தான். இதெல்லாம் இருக்காது என்னைக்கும், அது செல்வம் தான். அதனால
இந்த செல்வமானது இது ஞான செல்வம், கைங்கரிய செல்வம். அதைதான் இங்க ஆண்டாள் காண்பிக்கிறார். இப்போ அந்த திருப்புலி ஆழ்வான் அனந்தாழ்வானா இருந்து எப்படி கைங்கரியம் பண்ணினான்றதை நம்ம பார்த்தோம். அந்த திருப்புலி ஆழ்வானை வேற வேற விதமா அவதாரம் பண்ணி, அதாவது கிருஷ்ணனுக்கு தகுந்த மாதிரி, ராமனுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமான் எப்படி எப்படி அவதாரம் பண்றானோ அவர்களுக்கு அந்த எம்பெருமானுக்கு தகுந்த மாதிரி அந்த திருப்புலி ஆழ்வானுடைய அவதாரமும் ஆச்சு. அதுல நம்ம ராமாவதாரத்தை பிறகு பார்க்கலாம். முதல்ல கிருஷ்ணாவதாரத்தை நம்ம பார்க்கட்டோம்னு சொன்னா, இந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றது உண்டு. கிருஷ்ணாவதாரத்துல நம்ம சாமான்யமா இந்த திருப்புலி ஆழ்வான் எப்படி அவதாரம் பண்ணியிருக்கான்னு சொன்னா, பலராமனா அவதாரம் பண்ணியிருக்கான்றத நம்ம பார்க்கிறோம். பலராமனே இந்த அனந்த சயனன், பலராமனே ஆதிசேஷன் அப்படின்றத பார்க்கிறோம். இப்படி பலராமன் அப்படி இருந்தா, பலராமன் அண்ணனாச்சே, அவன் எப்படி இவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது இல்லையா? கிருஷ்ணன் தம்பியாச்சே, கிருஷ்ணனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பலராமன் எதுக்காக அண்ணனாக, அதாவது ஆதிசேஷன் எதுக்காக பெருமாளுடைய அண்ணனாக பலராமனாக அவதரித்தான் அப்படின்னு சொன்னா, அவன் கைங்கரியத்தை ராமாவதாரத்திலேயே தம்பியாக பிறந்து லக்ஷ்மணனாக இருந்து முடித்து விட்டான். எப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதை மனுஷர்களுக்கு காண்பித்து விட்டான். இப்போ அண்ணனாக பிறந்து தான் ஆக்ஞை கொடுக்கிற மாதிரி நடிக்கிறான். அதனால்தான் இங்க பலராமனாக அவதாரம் பண்ணியிருக்கார் அந்த ஆதிசேஷன். அப்படி ஆதிசேஷன் பலராமனாக அவதாரம் பண்ணின போது, எப்போ இந்த ராமகிருஷ்ணர்கள், அதாவது பலராம கிருஷ்ணர்கள் ஒரு சமயம் அக்ரூரர் இங்க, அதாவது இந்த பிருந்தாவனத்துக்கு வந்த சமயத்துல அக்ரூரர் கிருஷ்ண பலராமரை அழைத்து செல்லும்படியாக அங்க பிருந்தாவனத்துக்கு வருகிறார். அப்போ அங்க வந்தப்போ எல்லா கோபியருக்கும் ஒரே துக்கம். ஏன்னு சொன்னா, இவ்வளோ நாள்கள் அங்க கோகுலத்துல அந்த பலராம கிருஷ்ணர்கள் இருந்து வளர்ந்தார்கள். அவரோட தான் எல்லாருமே விளையாடினா, அவரோட தான் ஈவன் அந்த ராசக்கிரீடையும் பண்ணினான். இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த கிருஷ்ண பலராமனை நான் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்துருக்கான்னு சொன்னா, அவரோட எப்படி நம்மளால அனுப்ப முடியும்? இவ்வளவு வருஷங்கள் இப்படி இங்க இருந்துட்டு எப்படி அந்த கிருஷ்ண பலராமை அனுப்ப முடியும்னு சொல்லி ஊரே துக்கத்திலே ஆழ்ந்திருக்கு. அங்க அக்ரூரர் வரார். அக்ரூரருக்கு இங்க ஊரே துக்கத்துல ஆழ்ந்திருந்தா அக்ரூரருக்கு சந்தோஷம். ஏன்னா இதுவரைக்கும் சேவிக்காத பெருமாள் பலராமனை முதல் தடவை நான் தரிசனம் பண்றேன்னு சொல்லி அக்ரூரருக்கு சந்தோஷம். அதுவும் இல்லாம இந்த அக்ரூரருடைய யாத்திரை என்ன இருக்கு, அதாவது இந்த மதுராலேருந்து கோகுலத்து வரைக்கும் யாத்திரை என்ன இருக்கு, இது ரொம்ப விசேஷமா நம்ம பெரியவா எல்லாம் கொண்டாடுறோம். ஏன்னு சொன்னா, இந்த யாத்திரையில அந்த அக்ரூரர் முழுக்க எம்பெருமானும் பலராமனை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு தான் போயிட்டு. ஏன்னு சொன்னா, இது வரைக்கும் அந்த எம்பெருமானையும் பலராமனையும் நான் தரிசனம் பண்ணிக்கல. இப்பதான் அந்த கம்சனால எனக்கு அந்த ஒரு தரிசனம் கிடைக்கிறது. கம்சம் எவ்வளவே கெட்டவனா இருக்கட்டும், அதாவது நிறைய ராட்சசர்களை அனுப்புனா, இப்படி நிறைய அசுரைகளை அனுப்புனா அந்த கிருஷ்ணனை கொல்வதற்காக அவன் நான் முயற்சி செய்தான், இதெல்லாம் இருக்கட்டும். இப்படி எல்லாம் பண்ணியிருந்தாலும் சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியம் என்கிற ஒரு நாடகத்துல சாதிக்கிறார். அதாவது இந்த அக்ரூரர் என்ன நினைச்சானா, இப்படி போனாலும், அதாவது அங்க விருந்தாவனத்துக்கு போய் பலராம கிருஷ்ணரை நான் தரிசனம் பண்ணினாலும் இதுக்கு மூல காரணம் யாருன்னு சொன்னா அந்த கம்சன் தான். அந்த கம்சன் ஆக்ஞையிடாமல் நான் அந்த கோகுலத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பா இல்லை. அதனால அந்த கம்சம் ஆக்ஞையிட்டு இருக்கிறதுனால அவன் எத்தனையோ அசுரர்கள் அனுப்பிட்டோம், என்ன வேணா ஆட்டோம், அந்த அசுரர்கள் எல்லாம் போனா ஆனா வாபஸ் வரல. ஆனா எனக்கு கொடுத்திருக்கிற கைங்கரியம் என்ன, அவளை போய் இங்கேயே அழிச்சுட்டு வரணும். இந்த கைங்கரியம் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் வாபஸ் வருவேன். அவ யாருமே வாபஸ் வரல. இப்படி யாருமே வாபஸ் வராத அந்த அசுரர்களை அனுப்பின அப்புறம் இப்படி என்னையும் அனுப்புகிற அந்த கம்சனுக்கு தான் நான் தன்யவாதத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்து மூலமாக சுவாமி யாதவாபியத்துல காண்பிக்கிறார். அப்படி அந்த அக்ரூரர் யாத்திரையே ரொம்ப விசேஷமானது. அந்த யாத்திரை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அங்க உத்தர பாரதத்துல போய் அந்த மதுரால இருந்து கோகுலத்துக்கு இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ், அங்கேருந்து அங்க போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகலாம் மேக்சிமம், அவ்வளவுதான். ரொம்ப தூரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த அக்ரூரர் ராத்திரி முழுக்க டிராவல் பண்ணார். அதாவது சாயங்காலம் முழுக்க டிராவல் பண்ணி காலங்காத்தால பின்னால போய் அங்க ரீச் ஆனாரா, அப்படிதான் சொல்றது பாகவதம். அப்படி ராத்திரி முழுக்க டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதாவது இவன் அந்த குதிரை வண்டியில போனாலும் இவ்வளவு நேரம் ஆகாது. இப்படி இருக்கும்போது ராத்திரி முழுக்க எதனால டிராவல் பண்ணினா அப்படின்னு கேட்டா, அங்க ராத்திரி முழுக்க அந்த கிருஷ்ண பலராமருடைய சிந்தனையிலேயே அவர் ஆழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவா காண்பிக்கிறோம். அதனால அந்த
ஒரு ராத்திரியானது அவருக்கு பொழுது போனதே தெரியல, அந்த சிந்தனையிலேயே அவர் இருந்ததுனால. இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல கிருஷ்ண பலராமரை அவர் அழைக்கிறதுக்காக போகிற சமயத்துல கிருஷ்ண பலராமரை அழுத்தார். அவரும் வெளியில வந்தார். உடனே ஊரெல்லாம் மொத்தமா துக்கம் தான், எல்லாருமே அழுதுண்டே இருக்கா. ஏன்னா இப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பலராமர் எத்தனை நாளா இவா நடுவிலேயே, இந்த கோப கோபிகையர் நடுவிலேயே இருந்து எத்தனை வெண்ணெய் திருடுறதாகட்டும், மோரை திருடி சாப்பிடுறதாகட்டும், எத்தனை லீலைகள் எல்லாம் பண்ணி இப்படி இருந்த அந்த கிருஷ்ண பலராமர் 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆழ்ந்த வருத்தம். இப்படி ஊரே ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கும்போது அக்ரூருக்கு சந்தோஷம், நம்மளோட இந்த பெருமாளும் பலராமரும் வராளேன்னு சொல்லி பெருமாளும் பலராமரும் வந்து அந்த ரத்தத்துல ஏழினார். உடனே இவரும் ரத்தத்தை எடுத்துட்டு அப்படியே கிளம்பினார். இந்த ஒரு ரதத்துல கிளம்பின பிறகு அங்க மதுரைக்கு போன பிறகு அங்க இறங்கி அந்த கிருஷ்ண பலராமர்கள் நடந்து போற ஒரு அழகை வர்ணிக்கும் போது இந்த ஸ்லோகமானது பாகவதத்துல இந்த ஸ்லோகமானது வருது. இது விஷ்ணு புராண ஸ்லோகம். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராணவனிகேதன நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய த்யாகதோ மதுராம் புரிம் அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை இங்க காண்பிக்கிறார். அதாவது இந்த எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கும்போது அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சொன்னா, அதாவது இந்த க்ஷீரசாகரத்துல, பரமபதத்துல இல்ல க்ஷீரசாகரத்துல இருக்கும்போது அந்த எம்பெருமான் எப்பவுமே அந்த அனந்தசயனன் மீதுதான் இருக்கான், அவன் மீதுதான் படுத்து கொண்டு இருக்கான், எழுந்தருள் இருக்கான். இப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் இங்க இப்ப வந்துட்டானா, அதாவது மதுராபுரிக்கு வந்துட்டானா, இப்போ அந்த அனந்தசயனன் எங்கே சொன்னா, எப்படி திருமழிசை ஆழ்வாருடைய கதையில ஆழ்வார் சொல்றா இல்லையா, நீ உன்னுடைய பாயை எல்லாம் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் பாயை சுருட்டி கொண்டு கிளம்பிட்டான்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பாயை சுருட்டி கொண்டு பெருமாள் கிளம்பிட்டான், யதோக்தகாரி பெருமான் இல்லையா. எப்படி பாகவதர் சொல்றாளோ அப்படி கேட்கிற பெருமான், இதுதான் யதோக்தகாரி பெருமான், சொன்ன வண்ணம் செய்த பெருமான். அதனாலதான் இங்க பாகவதர் சொன்ன விஷயத்தை அப்படியே பண்ற பெருமான் ஆச்சே. அதுக்குதான் இப்போ அந்த பெருமான் அப்படியே அங்க எப்படி அந்த பாயை சுருட்டி கொண்டு அவன் சென்றானோ, இங்கேயும் அந்த பாயை சுருட்டி கொண்டு அப்படின்னு சொன்னா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய. இதுக்கு விசேஷமான அர்த்தம், சாமானியமான அர்த்தம் வந்து அந்த நாகபரியங்கம் அந்த அனந்தசேனனை விட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டான்றது சாமானியமான அர்த்தம். இதுக்கு விசேஷமான அர்த்தம் வந்து அந்த பாயை சுருட்டி கொண்டு அனந்தசேனை சுருட்டி கொண்டு வந்து விட்டு இங்கே பலராமனாக துணையில் அவன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துக்கு விசேஷமான அர்த்தத்தை நம்ம பெரியவா காண்பிக்கிறோம். அந்த அனந்தசேனன் தான் பக்கத்துல பலராமனாக நிற்கிறான். அப்படி இருக்கிற அந்த பரமபதநாதனும் இந்த அனந்தசேனும் 2 பேருமே பக்கத்துல நின்னுண்டு அவ வர அழகை பார்த்தா அப்படியே எல்லாருமே மயங்கி போடுறோம். அப்படிப்பட்ட ஒரு அழகு 2 பேருமே. அப்படிப்பட்ட ஒரு அழகுல 2 பேரும் வரும்போது பார்த்தா பெருமானும் அவன் படுக்கையும் துணையில் வருவதும் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பெரியவா சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, இப்போதான் நம்ம திருப்பாவையில எப்படி அந்த செல்வம் என்கிறது அந்த கைங்கரியத்தை கூறுகிறது என்ற விஷயத்த பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த கைங்கரியம் என்பது எப்படி நமக்கு செல்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய பிருஹத் கிரந்தமான ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் 13வது அதிகாரமான கிருதகிருத்தியாதிகாரத்துல ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கிறார். समर्थे सर्वज्ञे सहज सुकृति स्वीकृत भरे यदर्थं कर्तव्यं न पुनरिह किंचिदपि नः नियच्छन्तस्तस्मिन् निर्वदति महानन्द जलनौ कृतार्थी कुर्मस्वं कृपणापि कैंकर्य धनिनः. செல்வம் என்றால் செல்வோம் என்கிற இந்த செல்வம் கிடையாது. செல்வம் என்றால் என்ன? ஞானம். அந்த ஞானம் அனுஷ்டானத்துல வரக்கூடிய கைங்கரியம், இதுதான் செல்வம் அப்படின்னு சொல்லி இந்த கைங்கரியமானதுதான் நமக்கு தனம் அப்படின்னு சொல்லி இங்க சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஏன்னா இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமும் நமக்கு இங்க அதி முக்கியமானது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அப்படின்னு சொல்லி அங்க ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் சொன்னா, அங்க ஆழ்வார் பிரார்த்தனையை நம்ம சரணாகதியாகவும் பார்க்கலாம். கைங்கரியத்துக்காக சரணாகதியை ஆழ்வார் இங்க பண்ணுகிறார் அப்படின்னு கூட பார்க்கலாம். அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல சுவாமி வேதாந்த தேசிகன்
இந்த சமர்த்தே சர்வஜ்ஞே என்கின்ற இந்த ஸ்லோகத்துல நம்ம ஒருத்தர் போய் அந்த எம்பெருமான் கிட்ட கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணினோம்னு சொன்னான். அதே விஷயத்தை தான் சுவாமி நம்மாழ்வார் என்ன சாதித்தாரோ அதே விஷயத்தை தான் இங்க சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். கைங்கரியத்துக்காக போய் சரணாகதி பண்ணினோம்னு சொன்னான், அந்த கைங்கரியத்தை அவன் அருள்கிறான். சரணாகதி பண்ண பிறகு மற்ற நாள்ல இருந்து, அதாவது அடுத்த நாள்ல இருந்து அந்த கைங்கரியத்தை அவன் நமக்கு அருள்கிறான். அந்த கைங்கரியத்துல நாம நிரந்தரமா இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அந்த கைங்கரியத்தை பண்ணும் போது நம்ம மனசு எல்லாமே முழுக்க இந்த கைங்கரியத்தெல்லாம் நிலைத்து இருக்கணும், நீ அப்படி எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக காண்பிக்கிறார். அதாவது உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா எல்லா காலத்திலையும், ஒழுவில் காலம் எல்லாம் எல்லா காலத்திலையும் என்னுடைய மனசு உன்னோட கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு எப்படி பிரார்த்திச்சாலோ ஆழ்வார், அதே வகையில சுவாமி வேதாந்த தேசிகனும் இங்க பிரார்த்திக்கிறார். எதர்த்தம் கர்த்தவியம் ந புனரிக எத்தின்சிதப்பினா, வேற எந்த வேலையும் நமக்கு இருக்கக்கூடாது, உன்னோட கைங்கரியம் தான் நமக்கு நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சுவாமி வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறார். இப்போ நான் அரசமர்ப்பணம் பண்ணி ஆயிடுத்து, அதாவது சரணாகதி பண்ணி ஆயிடுத்து. இப்படி இருக்கிற காலத்துல எனக்கு உன்னோட கைங்கரியத்தை நீ அருள் புரி. அந்த கைங்கரியத்திலே நான் என்னைக்குமே வர்த்தமான காலம் பவிஷ்யத் காலம் என்னைக்குமே இந்த மாதிரி உன்னோட கைங்கரியத்திலே மனசு நிலைத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் எப்படியோ இருந்திருக்கலாம் பாருங்க, வீட்டுல நான் பிள்ளை சாதித்தாரன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது பூத்த காலத்துல நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதே தான் எங்க சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். கிருபணம் அப்படி, கிருபணம்னு சொன்னா மைசர், மைசர்ன்னு சொன்னா அதுக்கு தமிழ்ல கஞ்சன், கஞ்சன் அர்த்தம். அதாவது எதுவுமே அவன் கொடுக்க மாட்டான், ஒரு செலவு பண்ண மாட்டான், இந்த மாதிரி ஒருத்தன். நான் இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம், அந்த எம்பெருமானுக்கு எதுவுமே கொடுக்காம இருந்திருக்கலாம், அந்த எம்பெருமானுக்கு எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உன்னிடத்துல சரணாகதியை பண்ணி ஆழ்த்து, இப்போ நீ எனக்கு கைங்கரியத்தை கொடுக்குற, அதனால இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன்னோட கைங்கரியத்துலதான் என்னோட மனசு ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார். இதே வகையில நம்ம இப்போ அந்த பலராமன் எப்படி அனந்தசேனனுடைய அவதாரம் பார்த்தோமோ அதே வகையில இப்போ அதே மாதிரி இருக்கிறவர் யாருன்னு சொன்னா லக்ஷ்மணன். ராமாயணத்துல லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணி முடித்து நம்ம மனுஷர்களா இருந்து அந்த எம்பெருமானுக்கு இப்படிதான் கைங்கரியம் பண்ணணும் சொல்லி காண்பித்து கொடுத்தா இல்லையா. அந்த ஒரு லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்தை பத்தி சம்ஷிப்தமா எத்தனை கால அவகாசம் இருக்கோ அதை பார்க்கலாம். ஏன்னா முக்கியமா இவ்வளவு நேரமும் முதல்ல ஆழ்வார் பாசுரத்தை சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வால்மீகியும் நம்மாழ்வாரும் தலைப்பு, அதனால அந்த ஆழ்வாரை பத்தி பார்த்ததாச்சு. இவ்வளவு நேரமும் நடுவுல கிருஷ்ணனை பத்தியும் அப்படியே சில விஷயங்களும் நடுவுல பார்த்தோம். இப்போ முக்கியமா பார்க்க வேண்டியது தலைப்புல இருக்கிற மாதிரி வால்மீகியும் அப்படின்னா ராமாயணத்தை தான் பார்க்கணும். அதனால ராமாயணத்துல இந்த கைங்கரியத்துல எப்படி கைங்கரியத்தை அந்த லக்ஷ்மணன் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சம்ஷிப்தமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த விஷயத்தை எல்லாருமே எல்லா உபன்யாசத்திலேயே சொல்றான். என்னன்னு சொன்னா ராமாயணம் தெரியுமா உங்களுக்குன்னு சொன்னா எல்லாருமே ஆமா தெரியும்னு சொல்றேன். நீ யாருக்குமே தோஷமா சொல்லிட்டு அடியே என்னன்னா, उत्तर भारत போனா ராம்ஜி ஆயே और बाण लेके रावण को वध किए இப்படிதான் இவ்வளவுதான் சொல்றான். காட்டுக்கு போனா அதுக்கப்புறம் ராவணனை கொன்றான், இவ்வளவுதான் சொல்றான். அதனாலயே நமக்கு ராமாயணம் தெரியும்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுட்டு விடுறான். ராமாயணம்னா இவ்வளவே கிடையாது. ஏன் சொல்றேன், ராமாயணத்துக்குள்ள ஆழமா போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு விசேஷமான விஷயம், ராமாயணம் என்கிற பக்தி வெள்ளம் குடிக்கொண்ட ராமானுஜன் இல்லையா, அதுதான் சாதிக்கிறார், 102 சாதிக்கிறார். இப்படி ராமாயணம் என்ற பக்தி வெள்ளம் என்கிற ராமாயணம் என்ற பக்தி வெள்ளம் என்கிற கோவில் குடிக்கொண்ட ராமானுஜன் இல்லையா. அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ராமாயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை, இந்த விஷயத்தை பார்க்கறது நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். என்னன்னா, சுவாமி பாஷ்யக்காரர் ஒரு சமயத்துல விந்தியமலையில வழி தப்பி வந்துடுறான், அப்படியே வச்சுக்கலாமே, வழி தப்பி விந்தியமலையில அவ தனியா வந்துடுறான். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல நம்ம இதுக்கு முன்னாடி வர கதையை இப்போ பார்க்கறது வேண்டாம் சமய அவகாசத்தினால. உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், சுவாமி பாஷ்யக்காரருடைய சரித்திரம் கேட்டது. ஆனா இந்த பகுதி தான் நமக்கு இப்போ முக்கியமானது. அப்படி வழி தெரியாம அந்த விந்தியமலை காட்டுகள்ல சுவாமி பாஷ்யக்காரர் போயிட்டு இருக்கும் போது, அப்போ அவருக்கு இன்னும் சுவாமி ராமானுஜர் என்கிற பெயரும் இருக்கல, பாஷ்யக்காரர் என்கிற பெயரும் இருக்கல, அவருக்கு இளையாழ்வான் அந்த பெயர், இளையாழ்வான் தான் அவர். அந்த சமயத்துல அந்த இளையாழ்வான் அங்க விந்தியமலை காட்டுகள்ல
தொலைஞ்சு போயிட்டான்னே சொல்லலாம். ஏன்னா திக்கும் தெரியாது, திசை தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அந்த காட்டுல ராத்திரி நேரத்துல இப்படி போற ஒரு சமயத்துல அவளுக்கு சுவாமி பாஷ்யக்காரருக்கு எதிரா 2 பேர் வரும். அந்த 2 பேரு வேடன் வேடிச்சி. வேடன் அந்த வேடனுடைய பாரியா 2 பேர் வரும். அந்த 2 பேர் வந்த உடனே அந்த 2 பேரை பார்த்து சுவாமி பாஷ்யக்காரர் கேட்கிறார், அடியா நீங்க தொலைந்து போனேன், அதாவது காட்டுல தொலைந்து போனேன், நம்ம யாத்திரைக்காக பல பேர் வந்திருந்தோம் வித்தியார்த்திகள், அதுல அடியன் மட்டும் தொலைந்து போனேன், எனக்கு வழி தெரியல போறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே அந்த வேடன் வெடிச்சு சொல்றா, வழி தெரியலையாப்பா, நீ எங்குக்கு போகணும் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி பாஷ்யக்காரர் சொல்றார், புண்ணிய கோட்டி விமானத்துக்குள்ள இருக்கிற அந்த வரதன் இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அந்த வேடன் வெடிச்சியும், நாங்களும் அந்த காஞ்சிபுரத்து வழியாக தான் போறோம், எங்களோடய போலாம் வா அப்படின்னு சொல்லி சுவாமி பாஷ்யக்காரரை அழிச்சுட்டு போறார். அந்த சமயத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இன்னைக்கு சின்ன ஒரு பிரசங்காத்து ஒரு விஷயம், சாமானியமா நம்ம ஆத்துல இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த போனு இல்லைன்னா அடியன் வச்சுட்டு இருக்கிற இந்த டேப்லெட்டு இல்ல ஒரு லேப்டாப்பு இதுக்குள்ளே போயிட்டான்னு சொன்னா அந்த பசங்கள் யாராவது எதிர வந்தா, ஏன் வீட்டுல இருக்கிறவங்ககிட்டவும் மூஞ்சி கொடுத்து பேசுற அபியாசமே கிடையாது, பழக்கமே கிடையாது. இப்படி யாரை பார்த்தாலும் பேசுற பழக்கம் கிடையாது. எங்கேயாவது ஊருக்கு போனோம்னு சொன்னா தெரியாத ஊருக்கு, இப்போ அடியவங்களும் வந்தோம் இல்லையா, இப்போ சேலம் தெரியாத ஊர் தான் நமக்கு. இப்போ வழி நமக்கு தெரியாதுன்னு சொன்னா ரோட்ல நின்று இருக்கிறவாள் 2 பேர்ல கேட்டு வழி கேட்டுன்னு போறது, இந்த பழக்கமும் போடுது. ஏன்னா அந்த கூகுள் அம்மா தான் சொல்றாளே வழியை, அந்த வழியை நம்பிட்டு அப்படியே போறோம். அது ஏதோ ஒரு நதியிலயோ ஏதோ ஒரு இதுலயோ போய் நம்ம இறக்குறது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால நம்ம இன்னொருத்தால மூஞ்சி கொடுத்து பேசுற அபியாசத்தை நம்ம வளர்த்துக்கணும். அந்த வகையில இங்க இவ 2 பேருமே, அதாவது வேடன் வேடிச்சு சுவாமி பாஷ்யக்காரர் பார்த்த உடனே சகஜமா பேசுறது, அது ரொம்ப சகஜமான ஒரு வழக்கம். இன்னைக்கு நம்ம பசங்கள் கிட்ட இல்லை. அந்த காலத்துல ஏன் 30 வருஷம் பின்னாடியும் அந்த ஒரு சகஜமான வழக்கம் இருந்தது, இப்போ நிறைய குறைஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தோட சகஜமா எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு வரும்போது சுவாமி பாஷ்யக்காரர் ராமன் சீதை அப்படின்னு சொல்லி பேரை எடுக்கிறார். அப்படி பேரை எடுத்த உடனே அந்த வேடன் இருக்காங்க, ராமனா சீதையா யார் அது, நான் கேட்டே இல்லையே, கேள்வியே பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த வேடன் கேட்கிறான். அதுக்கு சுவாமி பாஷ்யக்காரர் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது ராமன் அவதாரம் பண்ணுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த தசரதம் பண்ணுகிற அந்த புத்திர காமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், இதன் பத்தி எல்லாம் சொல்லி முழு ராமாயணத்தையும் சுவாமி பாஷ்யக்காரர் அப்போ அங்க வேடனுக்கும் அந்த வேடச்சிக்கும் 2 பேருக்கும் சொல்றா. அந்த முழு ராமாயணத்தையும் சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த வேடன் வேடச்சி கண்கள்ல அப்படியே தெரியாமையே கண்ணுல தண்ணீர் வந்தது. அப்படி உரைத்திருக்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். சுவாமி பாஷ்யக்காரர் அந்த சமயத்துல யாதவ பிரகாஷர் கிட்டதான் காலக்ஷேபங்கள், அதாவது விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தா. இன்னும் சம்பிரதாயத்துல இருக்கிற பெரிய நம்பிக்கிட்ட ஆகட்டும், மற்ற ஆச்சாரியர்கள் கிட்ட ஆகட்டும் இன்னும் போகல. சரியா? இப்படிப்பட்ட சுவாமி பாஷ்யக்காரர், அதாவது சுவாமி பாஷ்யக்காரருக்கு இதனால ராமாயணம் தெரியாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா சுவாமி பாஷ்யக்காரர் ராமாயணத்தை சொல்லி அந்த வேடன் வேடிச்சியே, அதாவது வேடன் வேடிச்சி யாருங்க, வரதனும் பெருந்தேவி தாயாரும். வரதனும் பெருந்தேவி தாயாருமே அந்த ராமாயணத்தை கேட்டு கண் கலங்கிருக்கான்னு சொன்னா சுவாமி பாஷ்யக்காரருக்கு ராமாயணம் தெரியாதா? நன்னாவே தெரியும். ஆனாலும் சுவாமி பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, பெரிய திருமலை நம்பி சுவாமி பாஷ்யக்காரருடைய மாத்துலர் மாமா, அவர்கிட்ட சுவாமி பாஷ்யக்காரர் போறார். எங்க? காஞ்சிபுரத்துல இருந்து திருப்பதிக்கு. நம்மளுக்கு எல்லாம் சுவாமி பாஷ்யக்காரருடைய இந்த ஒரு சரித்திரத்துல சுவாமி பாஷ்யக்காரர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட 17 தரம் போய் அவருக்கு கடக்கக்கூடிய அந்த ஒரு ரகசியமான அர்த்தங்கள் கிடைக்கல என்றது தெரியும். 18ஆம் தரம் தான் அந்த ரகசியமான அர்த்தங்கள் கிடைச்சதுன்றதும் தெரியும். இப்படி இருக்கும்போது அது மட்டும் தான் நமக்கு தெரியும் சாமான்யமா. சுவாமி பாஷ்யக்காரர் காஞ்சிபுரத்துல இருந்து பெரிய திருமலை நம்பி சுவாமிகள், ஆனால் திருமலையில இருக்கிறவர், அவர்கிட்ட போய், அதாவது சுவாமி பாஷ்யக்காரர் கீழே போயிருப்பார். அதாவது கீழேனா அந்த மலையுடைய தளத்தில் அங்க போய் வசிப்பார். சுவாமி பெரிய திருமலை நம்பிகள் மேலே இருந்து கீழே வருவார். அதென்ன சிஷ்யனுக்காக குரு வருமா கீழே அப்படின்னு சொன்னா அது இல்லை இங்க விஷயம். சுவாமி பாஷ்யக்காரர் இந்த மலை மீது நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த வெங்கடேசனே மலையாக இருக்கான், அவன் மேல நான் கால் வைக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருந்தார். அதுதான், அதனால அவர் கீழே இருந்தார் ஒரு காலத்துல. அப்படி அவர் கீழே இருந்த சமயத்துல பெரிய திருமலை நம்பி சுவாமிகளே, அவர் வயசுல ரொம்ப பெரியவா, இவாளோட மாத்துலர்னு சொன்னா ரொம்ப பெரியவா.
அவளே மேலேந்து கீழே இறங்கி வந்து சுவாமி பாஷ்யக்காரருக்கு ராமாயணத்தின் அர்த்தங்களை சாதிப்பார். இப்படி எத்தனை தடவை நடந்தது? எப்படி சுவாமி பாஷ்யக்காரர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்டா 18 முறை போய் விஷயங்களை, அதாவது 18ஆம் முறைதான் விஷயங்களை கிரகித்தார். இங்க அப்படி கிடையாது. ராமாயணத்தை இருக்கிற விஷயங்களை கிரகிக்கிறதுக்காக சுவாமி பாஷ்யக்காரர் 18 முறை திருப்பதிக்கு போயிருக்கார். காஞ்சிபுரத்துல ஒரு வருஷமும் போறது வருது. எதுக்காக? ராமாயணத்தை கத்துக்கிறதுக்காக. நமக்கு நிறைய பேருக்கு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கிட்ட போயிருக்கிற விஷயம் தெரியும். பெரிய திருமலை நம்பிகள் கிட்டவும் சுவாமி இப்படிதான் போயிருக்கா. ஆனா இந்த விஷயம் எதுக்காக இங்க அடியேன்னு சொல்றேன். ஆனா சுவாமி பாஷ்யக்காரருக்கு ராமாயணம் தெரியாதுன்னு இல்ல, நன்னாவே தெரியும். வரதனும் பெருந்தேவி தாயாரே ராமாயணம் கேட்டு கண்கலங்கி இருக்கா. இப்படிப்பட்ட பாஷ்யக்காரரே பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட போய் ராமாயணத்தை கேட்கணும் என்கிற அவசியம் என்ன? ஏன்னா ராமாயணத்துல அப்படிப்பட்ட ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கு. அது குருமுகேன தெரிஞ்சிருந்தால்தான் நமக்கு தெரியும் சொல்லி அந்த ராமாயணத்தை பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி கிட்ட 18 முறை சுவாமி பாஷ்யக்காரர் கேட்டிருக்கார். அப்படிப்பட்ட ராமாயணம் இது. இப்படிப்பட்ட ராமாயணத்துல நம்ம இந்த லக்ஷ்மணனோட கைங்கரியத்தை பார்க்கணும்னு சொன்ன முதல்ல இந்த காட்டுக்கு போற பிரசங்கத்தை எல்லாருமே சொல்றது உண்டு உபன்யாசத்துல. அதாவது இந்த பித்ரு ஆக்ஞை பரிபாலனம் பண்ணினா ராமன், அதுக்குதான் அவன் தர்ம பரிபாலகன், அதுக்குதான் அவன் காட்டுக்கு சென்றான். அதையெல்லாம் இல்லைன்னு அடியேன்னு சொல்லவில்லை. ஆனா அதுக்கு மட்டும்தான் அவன் தர்ம பரிபாலகன் கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் ராமன் பண்ணி காண்பிச்சிருக்கிறதுனால அவன் நமக்கு தர்ம பரிபாலகன். நாளைக்கு காத்தால உபன்யாசம் இதேதான். அவன் எப்படி தர்மோ விக்கிரகான் ராமகான் நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் எப்படி தர்மத்துடைய உருவமாக இருக்கிறான் அப்படின்றத நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு உபன்யாசத்துல அந்த லக்ஷ்மணன் எப்படி இந்த ஸ்ரீராமனுக்கு கைங்கரியம் பண்ணினான் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்படி அந்த பித்ரு ஆக்ஞை பரிபாலனம் பண்ணி அவன் காட்டுக்கு செல்கிறான். இந்த விஷயத்தை அடியேன் நிறைய சொல்ல விரும்பல. ஏன்னு சொன்னா எல்லாரும் சொல்ற விஷயத்தையும் அடியேன்னு சொன்னா அது நன்னா இருக்காதுன்னு அடியனுடைய பாவனை. அதனால பித்ரு ஆக்ஞை பரிபாலனம் பண்ணி அவன் காட்டுக்கு சென்றான். அந்த காட்டுக்கு செல்லும் போது அவனுக்கு துளி கூட வருத்தம் கிடையாது. துளி கூட அவனுக்கு எந்த விதமான ஒரு கோபத்தையும் தாபத்தையும் இல்ல, ஒரு வருத்தத்தையும் அவன் காண்பிக்கவே மாட்டான், காண்பிக்க கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அவன் கிளம்பும் போது முதல்ல சீதை வரா. சீதை வந்து அங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சீதை பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் அங்க பேசலாம். அதுக்கப்புறம் தான் எஸ்வயா சகச ஸ்வர்கா அப்படின்னு சொன்ன போது, அதாவது உன்னோட நான் இருந்தால்தான் அதுதான் ஸ்வர்க்கம், உன்னோட இருக்கலன்னா அதுதான் எனக்கு நடக்கும் சீதை சொன்ன பிறகு பேசக்கூடாத வார்த்தைகள் பேசி, பேச வேண்டிய வார்த்தைகள் பேசி, 2 வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் பேசினதுக்கு அப்புறம் தான் சீதையை அழைச்சிட்டு போறதுக்கு ராமன் தயாராகிறான். அதுக்கு பிறகு சீதாராமர்கள் இப்படியே வெளியில போகும்போது உடனே நேர எதிரிலேருந்து லக்ஷ்மணன் ஓடி வந்து 2 பேருடைய கால்களையும் கட்டியாக பிடிச்சிட்டு போறான். கால்கள்லேருந்து விடுவிக்க முடியல 2 பேருக்கும். அப்படிப்பட்ட பிடிப்பு அது. ஏன் அப்படிப்பட்ட பிடிப்பு? லக்ஷ்மணன் யாரு? லக்ஷ்மணன் அனந்தசேனன். அனந்தசேனன் நம்மளை சுத்திண்டா விடுவிச்சிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலதான் அப்படிப்பட்ட பிடிப்பு. அந்த பிடிப்பை விடுவிச்சிக்க முடியல. அதேதான் இங்க வால்மீகியும் காண்பிக்கிறார். சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தன சீதாமுவாச அதிசயாம் ராகவஞ்ச மகாவிரதம் சீதாமுவாச அதியஷாம். இப்படியும் சொல்லலாம், அதிசயாம சொல்லலாம், அதியஷாம சொல்லலாம். ராகவஞ்ச மகாவிரதம். சீதை என்பவள் யாரு? அத்தியந்த கீர்த்தி உடையவள், பெருங்கீர்த்தி உடையவள். அப்படிப்பட்ட சீதையோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த ராமனுக்கே ஒரு என்ன சொல்றான் ஒரு வேல்யூ. அந்த மாதிரி அந்த சீதையோட அந்த ராமன் இல்லைன்னு சொன்னான். பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா அப்படின்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். என்ன அர்த்தம்? அந்த சூரியன் ஒளியோட எப்படி இருக்கானோ அப்படிதான் பெருமாள் தாயாரோட எப்பவுமே இருக்கிறான். அவ 2 பேரையும் சூரியனையும் ஒளியும் பிரிக்க முடியுமா? அப்படிதான் தாயாரையும் பெருமாளையும் பிரிக்க முடியாது. அப்படிதான் இந்த சீதாம் உவாச அதியஷாம் ராகவஞ்ச மகாவிரதம். இப்படி 2 பேர்கிட்டவும் போய் சப்ராது சரணம் காடம் அப்படின்னு சொன்னா அந்த லக்ஷ்மணன் காடம் என்கிற பதத்திற்கு அர்த்தம் என்ன? அப்படி கட்டியாக பிடித்து கொண்டான். கட்டியாக பிடித்து கொண்ட பிறகு அவளுக்கு அந்த பிடிப்புல இருந்து வெளியில வர முடியல. ஏன்? அனந்தசேனன் பிடிச்சிட்டு இருக்கான். அதனால காடம்னா அதுதான் அர்த்தம். இங்க சீதா உவாச்ச அதியஷாம்
இப்படிப்பட்ட கீர்த்தியுடையவளான அந்த சீதை அந்த ராமனோட இருக்கிறதுனாலதான் இங்க அவனுக்கே ஒரு விலை. அதனாலதான் இந்த சீதையோட சேர்ந்திருக்கிற அந்த ராமனை லக்ஷ்மணன் அணுகினான் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி லக்ஷ்மணன் அணுகின பிறகு இந்த ஒரு சரணாகதி என்ன இருக்கு ராமாயணத்துல நம்ம முழுக்க ராமாயணம் பார்த்தோம்னு சொன்னா பல சரணாகதிகள் பார்க்கலாம். அந்த பல சரணாகதிகள்ல சிலது பலிச்சது, சிலது பலிக்கல. இந்த பலிச்ச சரணாகதிகள் ஆட்டம், பலிக்காத சரணாகதிகள் ஆட்டம், இது எல்லாமே நம்ம ஒன்னொன்னையும் டீட்டெயிலா உட்காந்து படிச்சோம்னு சொன்னா இந்த ராமாயணத்துக்கு பேரே தீர்க்க சரணாகதி சாஸ்திரம். ஏன்னா ராமாயணத்துல இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த சரணாகதி தான். அப்படி முதலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சரணாகதி இந்த லக்ஷ்மணன் பண்ற சரணாகதி. இந்த சரணாகதியானது நம்ம அயோத்தியா காண்டத்துல பார்க்கிறோம். என்ன காட்டுக்கு கிளம்பணும், அந்த சமயத்துல லக்ஷ்மணன் அந்த கதவு கிட்ட அவ வரும்போது போய் கட்டியா அவ 2 பேருடைய கால்களையும் பிடிச்சிக்கிறான். இங்க ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம பெரியவா சாதிக்கிறான். மகாவிரதம் அப்படின்னா என்ன? விரதத்தில், அதாவது விரதம் பண்றோம் இல்லையா, நம்ம விரதம் எல்லாம் பண்றோம். அந்த மகாவிரதத்துல இருக்கிறோம். இப்போ இன்னும் காட்டுக்கு போகவே இல்லை, இன்னும் காட்டுல இருந்தா ஏதோ அவன் காட்டுல இருக்கிற விரதத்துல இருக்கான்னு அப்படி சொல்லலாம். எந்த விரதம் இருக்கு ராமனுக்கு இப்போ? விரதம் ஏன் சொல்றாங்க வால்மீகி அப்படின்னு சொன்னா எப்பவுமே அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதமே சரணாகத சம்ரக்ஷண விரதம். யாராவது நான் உன்கிட்ட சரணம், உன் திருவடியை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சான்னு சொன்னா அவளை கண்டிப்பாக நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சரணாகத சம்ரக்ஷண விரதத்தை உடையவன் ராமன். அப்படிப்பட்ட உயர்ந்த விரதத்தை உடையவனானதுனால அவனுக்கு ராகவஞ்ச மகாவிரதம் உடையவன் இந்த ராகவன் அப்படின்னு சொல்லி இங்க வால்மீகி காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, இப்படி அவன் லக்ஷ்மணன் என்ன பண்ணான்றதை பார்த்தோம். லக்ஷ்மணன் தன் வாயால என்ன சொன்னான் அதையும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா சரணாகதி என்றது காயத்தினாலே பண்ற விஷயம் மட்டும் கிடையாது. மனோ, வாக்கு, காயம் 3 தேவைப்படுறது. அதனால வாக்குனால அவன் என்ன சொன்னா, மனசுல இருந்து தான் வாக்குல வந்தது. அதுதான் இங்க வால்மீகி காண்பிக்கிறார். பவான் ஸ்துச வைதேகியா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதஸ்வபதச்சதே. ஓ ஸ்ரீராமா, ஓ சீதா மாதே, நீங்க 2 பேரும் நீங்க எப்படி வேணுமோ அப்படி இருக்கலாம் காட்டுல. அதாவது 12 வருஷம் ஆல்ரெடி அயோத்தியால இருந்துட்டான். யாரு? ராமசீதையர்கள் அயோத்தியில 12 வருஷம் வாசம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் இப்போ காட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் நீங்க காட்டுல உங்களுக்கு நீங்க அந்த காட்டுல நீங்க ஹனிமூனா என்ஜாய் பண்ணணும்னா பண்ணலாம். நீங்க எப்படி வேணுமோ அப்படி நீங்க இருக்கலாம். நான் எதுக்குமே உங்க நடுவுல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றேன். ரம்சியத்தைன்னு சொன்னா அதேதான் அர்த்தம். உங்களுக்கு நீங்க எப்படி வேணுமோ அப்படி இருக்கலாம். நான் ஏதோ துணையில உங்களை டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இங்க லக்ஷ்மணன் சொல்றான். பவான் ஸ்துச வைதேகியா, நீங்க காட்டுல இருக்கிறதானாலும் சரி, அதே வேளை நீங்க நாட்டுல இருக்கிறதானாலும், நாட்டுல இருக்கக்கூடாது ஆனாலும் மலைகள்ல இருக்கிறவங்களோ காட்டுல இருக்கிறவங்களோ நீங்க எந்த பகுதியில வேணாலும் இருக்கோ அங்கெல்லாம் நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றேன். எப்படிப்பட்ட கைங்கரியம் அப்படின்னு சொன்னா, நான் சாமான்யமா இந்த பேங்க் ஃபார்ம் ஆட்டும் இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆட்டும் அதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க படிங்கோன்னு சொல்லுவான். என்னது? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லையா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சாமானியமா அங்க எதிராக இருக்கிறவர் நமக்கு இது ரொம்ப நல்ல ஸ்கீம், இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அவ்வளோ வரும், அவ்வளோ பணம் கொட்டும் பணம் கொட்டமோ இல்லையோ நமக்கு தெரியாது, சும்மா அவ சொல்லுவா, நாமளும் அதை நம்பிப்போம், அப்படி எல்லாம் சொல்லுவா. ஆச்சா, அதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லி எந்த கண்ணாடி வச்சுட்டு பார்த்தாலும், பூத்த கண்ணாடி வச்சுன்னு பார்த்தாலும் தெரியாது, அவ்வளோ சின்ன அக்ஷரத்துல போட்டிருப்பா இல்லையா? அப்படிப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நம்பிட்டு அதை பண்றோம். அது எந்த மாதிரியான ரிஸ்கான இருக்கட்டும், நம்ம நம்பிட்டு அதுல கையெழுத்து போடுறோம் இல்லையா? ஆனா இப்போ ஏன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி சொன்னேன்னா, இந்த கைங்கரியம் பண்ணும்போது லக்ஷ்மணன் அகம் சர்வம் கரிஷ்யாமி, சர்வம் சொன்னா சர்வ கால சர்வ தேச சர்வாவஸ்த உச்சித கைங்கரியம், சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தோச்சித கைங்கரியம். ஆனா எந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் இங்க லக்ஷ்மணன் போடவில்லை. எப்படி இருந்தாலும் நான் கைங்கரியம் பண்றேன். ராத்திரி நீங்க தூங்கணுமா, நான் விசிறு வீசுறேன், நான் முழிச்சுட்டே இருக்கிறேன்.
எல்லா விதமான கைங்கரியமும் பண்றேன், எல்லா காலத்திலையும் பண்றேன், எல்லா தேசத்திலையும் பண்றேன், எல்லா அவஸ்தைகளிலும். அவஸ்தைன்னு சொன்னா ஜாகிரதமா இருக்கிறது, தூங்கி இருக்கிறது, எல்லா மாதிரி இல்ல. நீங்க சொப்ன அவஸ்தையில இருக்கிறீங்களோ, எந்த அவஸ்தையா இருக்கட்டும், எல்லா அவஸ்தையும் நான் கைங்கரியம் பண்றேன். இந்த அவஸ்தை, இந்த காலம், இந்த தேசம் என்கிற ஒரு டர்ம்ஸ் கிடையாது, கண்டிஷன்ஸ் கிடையாது, எல்லா அவஸ்தையும் நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டதே. இப்படி இப்போ நிறைய பேர் நமக்கே இது நம்ம சுவாமி, நம்ம ஏபிஎன் சுவாமிவா சொல்ற ஒரு வார்த்தை, அடிக்கடி சொல்ற வார்த்தை. நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சௌகரியங்கள் வந்து சரியா இல்லை, நான் இப்படி இருந்தாதான் இந்த வேலையை பண்றேன், இப்படி இல்லைன்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் இங்க லட்சுமணன் காண்பிக்கிறோம். நான் கட்டில் இப்போ கால் ஏதோ வலி அந்த மாதிரி ஜினைன் ரீசன் இருந்தா பரவாயில்ல, இல்ல அப்படிப்பட்ட காரணமும் இல்லாம நான் கட்டில் இருந்தாலும் தூங்குவேன், கட்டில் இருந்தாலும் நான் தூங்க மாட்டேன், நான் எங்கன்னா அங்கெல்லாம் தூங்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் நம்ம ஏபிஎன் சுவாமிவா அடிக்கடி சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் இங்க லக்ஷ்மணனும் காண்பிக்கிறோம். எந்த கண்டிஷனும் இல்லாம எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்றேன், எல்லா சமயத்திலையும் பண்றேன், எல்லா தேசங்களிலும் பண்றேன். இது இந்த சரணாகதியானது அத்தியந்த முக்கியமான ஒரு சரணாகதி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே. ஏன்னு சொன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே உத்தமமான ஒரு மந்திரம், அதாவது ரகசிய திரயம் அப்படின்னு சொல்லுவோம். 3 மந்திரங்கள் நமக்கு உபதேசம் படப்படுகிறது. அதுல துவயமந்திரமானது அத்தியந்த முக்கியமான மந்திரம். அந்த மந்திரம் காண்பிக்கக்கூடிய எத்தனையோ ரகசியமான விஷயங்கள், அர்த்தங்களை இந்த பவான்ஸ்து சக வைதேகியா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டதே என்கிற இந்த ஒரு ஸ்லோகமானது அதே அர்த்தங்களை காண்பிக்கிறது. அதனால நமக்கு அத்தியந்த முக்கியமான சரணாகதி ராமாயணத்திலேயே இந்த லக்ஷ்மணனோட சரணாகதி தான். சரி, லக்ஷ்மணன் இப்படி கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணினா சரி, இதுக்கு முன்னாடி ராம லட்சுமணர்கள் எங்கேயாவது கைங்கரியம் பண்ணிருக்காளா அப்படின்னு சொன்னா பண்ணிருக்கா. எங்க பண்ணிருக்கா? விஸ்வாமித்ரர் கிட்ட பண்ணிருக்கா. விஸ்வாமித்ரருடனே இந்த ராம லட்சுமணர்கள் போன சமயத்துல விஸ்வாமித்ரர் இவர் தான் உனக்கு அப்பா, அம்மா, குரு அப்படின்னு எல்லாம் சொல்லி தசரதன் அனுப்பி வைக்கிறான். அப்படி தசரதன் அனுப்பி வைச்ச பிறகு அந்த வார்த்தையினால கொஞ்சம் கூட இப்படி அப்படி போகல ராம லட்சுமணர்கள். அப்படியே 100% நடந்துட்டான். அதை நாங்க எங்க பார்க்கலாம் சொன்னா 6 நாள்கள் உடைய ஒரு யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை அந்த விஸ்வாமித்ரர் அனுஷ்டானம் பண்ணுகிறார். அப்படி அந்த யஜ்ஞத்தை பண்ணுகிற சமயத்துல பல மகர்ஷிகளுக்கு நிறைய விதமாக அங்க தொந்தரவுகள் ஏற்படுறது. அப்படி நிறைய மகர்ஷிகளுக்கு ராட்சசர்களாலே தொந்தரவுகள் ஏற்படுறதுனால அந்த யஜ்ஞம் நிர்விக்னமாக நடக்கணும்னு சொல்லி அங்க ராம லக்ஷ்மணர்களை காவலுக்காக அழைத்து செல்கிறார் விஸ்வாமித்ரர். அப்போ எல்லா திக்கிலிருந்தும் வரக்கூடிய அந்த ராட்சசர்கள், ஏன்னா அது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. ராட்சசர்கள் அந்தர்த்தியானம் ஆயிடுவார், அதாவது மாயமா போயிடுவா, அந்த சக்தியெல்லாம் உண்டு அவள். அதனால அவ கிட்ட யுத்தம் பண்ணுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எல்லா திக்குகளையும் வரக்கூடிய அந்த ராட்சசர்களை அப்படியே எல்லா திக்குகளையும் அந்த பானங்களை விட்டு 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 சம்ஹரித்து அந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கிறார் ராமலட்சுமணர்கள். இப்படி 6 நாளும் அந்த யஜ்ஞத்தை ரட்சித்து அந்த யஜ்ஞத்தை நிர்விக்னமாக சம்பூர்ணம் செய்கிறார் விஸ்வாமித்ரர். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த விஷயம் என்னன்றத சொல்றேன், ஆழமா போய் அதுல இருக்கிற கருத்தை அடியை இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா ராமாயணத்துல இவ்வளவு ஆழமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். என்னன்னா இப்போ இந்த 6 நாள் யஜ்ஞத்தை அந்த விஸ்வாமித்திரர் பண்ணி முடிச்சுட்டான். ஆமாவா? இதுக்கப்புறம் ராமாயணத்துல யுத்த காண்டம், ஈவன் உத்தரகாண்டத்துல பார்த்தாலும் எங்கேயாவது விஸ்வாமித்திரர் வராளா? இந்த 6 நாள்கள் யஜ்ஞம் பண்ணின பிறகு ராமாயணத்துல எங்கேயாவது நம்ம விஸ்வாமித்திரரை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்றதுக்கு பெரிய பதில் இருக்கு, பெரிய ஆழமான கருத்து இருக்கு. அதை இங்க சொல்லல. ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆழமான விஷயங்கள் இந்த ராமாயணத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை அடியேன் இப்ப கூறினேன். அப்படி அந்த விஸ்வாமித்ரர் அந்த யஜ்ஞத்தை பண்ணி முடிச்ச உடனே இந்த ராமலட்சுமணர்கள் அந்த யஜ்ஞத்தை சம்ரட்சிச்ச உடனே அங்க ராமலட்சுமணர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த யஜ்ஞ சம்ரட்சணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல
கர்த்தவ்யம் தெய்வமானிகம். இதை யார் பாடினான்னு நம்மளை கேட்டா நம்ம எம் எஸ் சுப்புலட்சுமி தான் சொல்லுவோம். எம் எஸ் சுப்புலட்சுமி இல்ல இதை முதல்ல பாடினது வால்மீகி தான். வால்மீகி ராமலட்சுமணர்கள் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல, அது எந்த சமயம் சொன்னா பிரம்ம முகூர்த்த கார்த்தாலே 4:4 அந்த சமயத்துல ராமலட்சுமணர்கள் கிட்ட போய் விஸ்வாமித்ரர் அவர்களை எழுப்புவதற்காக சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லி ராமலட்சுமணர்கள் மொழித்துக் கொள்கிறார். எழுப்பின உடனே எதுக்காக அந்த குழந்தைகளை இத்தனை சீக்கிரம் எழுப்பணும் சொன்னா, பார்க்கறதுக்கு அவர் குழந்தைகளா இருக்கலாம், ஆனா நிஜமா அவர் அப்படி கிடையாது. ஏன்னா விஸ்வாமித்ரர் யாரு? விஷயம் தெரிஞ்சவர். அதனாலதான் தசரதன் யாரு? விஷயம் தெரியாதவன். அதனால தசரதன் என்ன சொன்னா, நான் ராமலட்சுமணர்களை அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். விஸ்வாமித்ரர் என்ன சொன்னார்? நான் அந்த ராமலட்சுமணர்கள் யாரும் ஹிருதயத்தினாலே அறிஞ்சிருக்கேன், அதனாலதான் அழிச்சுன்னு போறேன் விஸ்வாமித்ரர் சொன்னான். இந்த வியாக்கியமே, இந்த ஒரு சம்வாதமே ரொம்ப அற்புதமானது. ஏன்னு சொன்னா பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய தனி ஸ்லோகத்துல இதுக்கு பெரிய வியாக்கியானத்தை கொடுக்கிறார். அந்த மாதிரி இந்த ஒரு கட்டத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம். இப்படி விஷயம் தெரிஞ்ச விஸ்வாமித்திரர் அந்த ராமலட்சுமணர்களை எதுக்காக எழுப்புகிறாருன்னு சொன்னா, இத்தனை நாளும் அந்த சூரிய மண்டலத்துல அந்தர்வர்த்தியா இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நாராயணனை அந்த சூரியனை பார்த்துட்டு நான் அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட அந்த அந்தர்யாமியானவன் என் முன்னாடி ராமனாக இப்போ சேவை சாதிக்கிறான்னு சொன்னா, அவனோட திருவடியில தானே நான் அர்க்கிய பிரதானம் பண்ணணுமே தவிர்த்து அந்த சூரியனை பார்த்து பண்ணக்கூடிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ராமனை எழுப்பி அவனுடைய திருவடிகளில் அர்க்கிய பிரதானம் பண்ணுகிறார் சுவாமி வால்மீகி. இந்த மாதிரி வால்மீகி இல்ல, விஸ்வாமித்ரர். இந்த மாதிரி விஸ்வாமித்ரர் அங்க அர்க்கிய பிரதானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த யக்ஞ சம்ரட்சணத்துக்காக அழிச்சின் போறா. யக்ஞ சம்ரட்சணம் நடக்கிறது. 6 நாள் முடிந்தது, நிர்விக்னமாக யக்ஞம் முடிந்தது. இதுக்கு பிறகு இப்படி விஷயம் தெரிஞ்ச விஸ்வாமித்ரர் கிட்ட இந்த ராமலட்சுமணர்கள் எப்படி நடந்துக்கிறான்னு சொன்னா, அதுதான் இங்க வால்மீகி காண்பிக்கிறா. இம உஸ்ம முனிஷார்தூல கிங்கரோ சமுபஸ்திதோ ஆக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம். அதாவது, ஓ முனிஷார்தூரே, ஓ முனிஸ்ரேஷ்டரே, நம்ம 2 பேரும், அதாவது ராமலட்சுமணர்களா நம்ம 2 பேரும் உங்களோட ஒரு அசைன்மெண்ட்டே முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம சுவாமி கிட்ட எப்படி, பிராங்காவே சொல்லிக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாருமே நம்ம சுவாமி கிட்ட எப்படி இருக்கோம்னு சொன்னா, நம்ம சுவாமி ஏதாவது ஒரு கைங்கரியம் ஒரு அசைன்மெண்ட் அன்னைக்கு சொன்னா அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டோம் சுவாமி அங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது நியமனம் இருக்கான்னு கேட்கறதெல்லாம் வழக்கமே கிடையாது. இந்த வேலை முடிஞ்சிருப்பா, ஆச்சு போலாம் அப்படின்னு தான் இருக்கோம் நம்ம. ஆனா ராமலட்சுமணர்கள் அப்படி இல்லை. அததான் இங்க காண்பிக்கிறார். இப்போ 6 நாள் இந்த யக்ஞ சம்ரட்சணம் பண்ணி ஆயிடுத்து. அடுத்த அசைன்மெண்ட் என்ன, அதை நீங்க எங்களுக்கு ஆக்ஞை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரு? ராம லட்சுமணர்கள் 2 பேருமே, அதாவது பரமபதநாதனும் அந்த அனந்தசேனன் 2 பேருமே கை கட்டி இப்படி விஸ்வாமித்திரர் முன்ன நின்று கேட்கிறார். இந்த ராமலட்சுமணர்களும் விஸ்வாமித்திரரும் காட்டில செல்லக்கூடிய இந்த ஒரு பிரசங்கம் என்ன இருக்கு, அது இன்னைக்கும் கூட ஒரு குரு சிஷ்யன், நம்ம ஸ்கூல் வழக்கமே எடுத்துக்கலாமே, இந்த சாமானியமா இருக்கிற ஸ்கூல் வழக்கமே எடுத்துக்கலாம். ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் எப்படியெல்லாம் வர்த்திக்க வேண்டும் என்கிற அனைத்து விஷயங்களும் இது காண்பிக்கிறது. ராம லட்சுமணர்கள் அந்த விஸ்வாமித்திரரோட எப்படி இருந்தார்கள் என்கிற இந்த விஷயம் இன்னைக்கும் கூட நமக்கு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஏதாவது வேணும்னு சொன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருந்து தான் எடுத்துக்கணும். ராமலட்சுமணர்கள் எப்படி இருந்தா விஸ்வாமித்திரர் கிட்ட என்கிற இந்த விஷயங்கள்ல இருந்தா நம்ம எடுத்துக்கணும். அப்படி ராமலட்சுமணர்களும் அப்படிப்பட்ட ராமலட்சுமணர்கள். ஏன்னா ராமலட்சுமணர்கள் எப்படிப்பட்டதான்னு சொல்லி விஸ்வாமித்திரருக்கு தெரியும். ஆனாலும் ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் முன்னாடி கை கட்டி நின்றுக்கா. அடுத்து என்ன பண்ணணும், சுவாமி நியமனம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. இப்படி அந்த ராமலட்சுமணர்களை மாதிரி நம்ம கைங்கரியம் பண்ணணும் சொல்லி இங்க காமிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னொரு சமயம், ஒரு காட்டுக்குள்ள போன பிறகு ஒரு சமயம் ராம லட்சுமண சீதையர்கள் 3 பேரும் காட்டுக்குள்ள சென்றாகிவிட்டது. இந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு பர்ணசாலையை அமைக்க வேண்டும். அந்த பர்ணசாலையை அமைக்க வேண்டும் என்கிற சமயத்துல லக்ஷ்மணனை கூப்பிட்டு ஸ்ரீராமன், ஓ லக்ஷ்மணா, உனக்கு இப்போ அப்போவே இவ்வளோனா காட்டுக்குள்ள எல்லாம் சஞ்சாரம் பண்ணினதுனால ஓரளவுக்கு காட்டு பத்திய ஞானமும் இருக்கு. அப்படியே நீர் வசதிகள் எல்லாம் எங்க இருக்கும் அதுவும் பத்தியும் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால சரியான ஒரு பிரதேசத்தை பார்த்து நீயே நம்ம எல்லாருக்கும் அனுகூலமா இருக்கிற ஒரு பர்ணசாலையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை பார்த்து ஸ்ரீராமன் சொன்னதே
என்ன சொல்ற, சொன்னதே லேட்டு, இன்னும் சொல்ல முடியல. அப்பவே 2 கண்ணுல இருந்து தண்ணி லக்ஷ்மணனுக்கு. அப்படியே ராமன் யோசிக்கிறான், இதெல்லாம் நான் இவ்வளோனா நல்லாதான் கைங்கரியம் பண்ணி வந்துட்டு இருக்கான் லக்ஷ்மணன். ஏதாவது சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டேனா, ஏதாவது இந்த லக்ஷ்மணன் கிட்ட சின்னதா இருந்தாலும் அபச்சாரப்பட்டுட்டேனா, இப்படி எல்லாம் யோசிக்கிறான். ஏன்னு சொன்னா கண்ணுல தண்ணி, பணசாலையை கட்டணும்னு தானே சொன்னேன், இதுக்கு ஏன் இப்படி லக்ஷ்மணன் கண்ணுல இப்படி தண்ணி போடுறான், இப்படி கண்ணுல தண்ணி வருது தெரியலையே அப்படின்னு சொல்லி ராமனுக்கு ஒரே யோசனை. ஏன்னா லக்ஷ்மணன் உடனே கைகூப்பி சொல்றான், ஏவம் முக்தஸ்து ராமேண லக்ஷ்மண சய்யதாஞ்சலி சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். கையை கூப்பிட்டு சொல்றான், பரவானஸ்மி காகுஸ்த வைவர்ஷ சதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாம் இதி மாம் வத. நீ இதுவரைக்கும் எனக்கு என்ன சொன்னேன்னா, நீயே ஒரு சரியான பிரதேசத்தை பார்த்து உனக்கு எப்படி அனுகூலம், எல்லாருக்கும் எப்படி அனுகூலமோ உனக்கு இஷ்டம் வந்த மாதிரி பர்ணசாலையை கட்டுவிடுன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன்னு, இப்படி எப்படியாவது நான் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு இல்லையே. இந்த மாதிரியான என்ன அர்த்தம், அங்க ஆண்டாள் தாயாரை சொல்லக்கூடிய ஒரு தனியன், பராசரப்பட்டர் சொல்லக்கூடிய தனியன் ஆண்டாள் தாயாருக்கு திருப்பாவைக்கு முன்னாடி நம்ம சொல்றோம், நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தமப்போத்திய கிருஷ்ணன் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. இதுல அந்த பாரார்த்தியம் என்கிறது என்னத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, உனக்காகவே நான் இருக்கிறேன், உன்னோட பாரதந்திரனாகவே, அதாவது உன்னோட டிபெண்டன்டாகவே நான் இருக்கிறேன். ஐ ஆம் இன் டிபெண்டன்சி ஆஃப் யூ. ஐ ஆம் நாட் இண்டிபெண்டன்ட், ஐ ஆம் இண்டிபெண்டன்ட், ஐ ஆம் இன் டிபெண்டன்சி, ஐ ஆம் நாட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி இங்க லக்ஷ்மணன் காண்பிக்கிறான். அந்த வகையில லக்ஷ்மணன், நீ என்ன ஆக்ஞை கொடுத்த, உனக்கு இஷ்டமான வகையில உனக்கு இஷ்டமான பிரதேசத்துல நீ பர்ணசாலையை கட்டுன்னு சொன்னேன். நான் என்னைக்காவது இப்படி கைங்கரியம் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி நீ தான் ஆக்ஞை இடணும் ராமா. நீ எங்க ஆக்ஞை ஈடுறியோ, நீ எப்படி கட்டணும்னு சொல்றியோ அப்படிதான் நான் கட்டுவேன். ஸ்வயம் து ருச்சிரே தேசே, நீ தான் இந்த ஒரு ஆக்ஞையிடணும், இந்த பிரதேசத்துல கட்டுன்னு சொல்லணும் சொல்லி ராமன் ஆக்ஞையிட்டு இந்த பிரதேசத்துல நீ கட்டுன்னு சொல்லி ராமன் ஆக்ஞையிடுறான். அதுக்கு பிறகு லக்ஷ்மணன் தானே கைங்கரியங்களை முன்னை செய்து கொண்டு போகிறான். இப்படி லக்ஷ்மணன் உடனே எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக அந்த பர்ணசாலையை அமைத்து விட்டான். ஏன் நிறைய நேரம் எடுக்கல. இப்போ நம்ம நிறைய பேர் இந்த வைதிகம் காண்பிக்கிறதுக்காக இது நம்ம சுவாமி சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம பெரிய வைதிகாலா இருக்கோம் காமிச்சுக்கிறதுக்காகவே நம்மளோட சந்தியாவந்தனத்தையும் நம்ம பண்ணக்கூடிய ஜபங்களையும் ரொம்ப நேரம் இழுத்து பண்ணுவோம். அப்படி பண்ணாதான் வைதிகம் அர்த்தம் கிடையாதுன்னு நம்ம சுவாமி அடிக்கடி சொல்றோம். அந்த மாதிரி இழுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துமே சீக்கிரமா சுருக்கமா பண்ணி ஒழுங்கா பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி சொல்றது மட்டும் கிடையாது, அவரே பண்ணியும் காண்பிக்கிறார், பண்ணி காமிச்சிருக்காரு நமக்கு எல்லாம். அப்படி நம்ம ஏபிஎன் சுவாமியாவா சொல்ற மாதிரி அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணி காண்பிச்சு அந்த மாதிரி இவன் பர்ணசாலையை அமைத்து விட்டான் சீக்கிரமாக. இப்படி பர்ணசாலையை அமைத்து விட்டு உடனே அந்த ஸ்ரீராமன் அந்த பர்ணசாலையை எல்லாம் ஒரு தரம் பார்த்து ஒரு வார்த்தையை லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான், பிரீதோஸ்மிதே மகத்கர்ம त्वया கிருதம் இதம் பிரபோ பிரதயோயம் நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதஹ அப்படின்னு சொல்லி அத்தியந்தம் சந்தோஷமானேன் உன்னோட இந்த காரியத்தினால. ஏன்னா அப்படி நீ வேலை பண்ணிருக்க, எப்படி இப்படி எல்லாம் ஒருத்தர் வேலை பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியம் பட்டு மூக்கு மேல விரல் வச்சுக்கிறா போல நீ வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இங்க ராமன் அந்த வார்த்தையை சொல்லி அப்படியே கட்டிக்கிறான் அந்த லக்ஷ்மணனு. அந்த லக்ஷ்மணனுக்கு எப்படி அந்த ஹனுமானுக்கு கட்டிண்டானோ ராமன், இதை விட ஒரு வேற பகுமானம் வேணுமான்னு ஹனுமான் சொன்ன மாதிரி, இதுக்காகவே நான் வைகுண்டத்துக்கும் போகாம இந்த ஒரு பூமியிலேயே இருந்துடுறேன் அப்படின்னு ஹனுமான் சொன்ன மாதிரி அங்க லக்ஷ்மணனுக்கு இப்படி கட்டிண்டு அப்படியே அந்த ஒரு பகுமானத்தை இங்க ஸ்ரீராமன் கொடுக்கிறான். இது மட்டும் இல்ல, அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாருடைய மனங்களையும் உருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண த்வயா புத்ரேண தர்மாத்மா சம்ருதஸ் ந சம்ருதஸ் பிதாமஹ அப்படின்னு சொல்லி இங்க பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன எல்லாருடைய மனசும் உருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீ ஓ லக்ஷ்மணா, நீ பண்ணிருக்கக்கூடிய கைங்கரியம் இருக்கு, அது எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மளையே நிறைய பேர் இருக்கும், என்னன்னு சொன்னா யாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறா, அந்த வார்த்தை சொல்லும் போது நம்ம 2 பேர் நின்றுருக்கோம்னு வச்சுக்கலாம்.
இப்படி ரெண்டு பேர் நின்றுக்கும் போது ஏதோ ஒரு சூக்ஷ்ம விசாரம் இருக்கிறது. அதை பெண்கள் புரிஞ்சுக்கிறா சீக்கிரமா. அந்த சூக்ஷ்மத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம கால் மேல அப்படியே இப்படி தட்டுறா, காலில இருந்து காலில் தட்டுறா. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் புருஷா சாமானியமா அந்த சூக்ஷ்ம விசாரத்தை. நாம உடனே அந்த பெண்ணை பார்த்து என்ன 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 சொல்லிட்டு இருக்கேன், என்ன சூக்ஷ்மமான விசாரம், நான் எதாவது சொல்லணுமா அப்படின்னு ஜோரா அப்படியே கேட்டுடுவோம். சூக்ஷ்மத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சூக்ஷ்மத்தை அறிந்தவன் நீ ஓ லக்ஷ்மணனா. சொல்லாத விஷயங்களையும் அறிந்து பண்ணிருக்க. அதாவது சில விஷயங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது, சொல்லாமலேயே புரிஞ்சுட்டு பண்ணிருக்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல அவன் அந்த அமைத்த அந்த பர்ணசாலையில ஒரு ஹால் இருந்தது, அப்படியே ஒரு கிச்சன் இருந்தது, அப்படியே லக்ஷ்மணனுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு அறையும் அவன் பண்ணிட்டு இருந்தான். அதோட முக்கியமா ஒரு அறை, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ராம சீதையர்களுக்காக அவன் அமைத்திருந்தான். இதை பார்த்து ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஓ லக்ஷ்மணா, நான் வாயாலே சொல்லாத பல அர்த்தங்களை பல விஷயங்களை நீ புரிஞ்சுட்டு பண்ணிருக்க. ராம சீதையர்களுக்கு ஒரு பிரைவேசிக்காக நீ ஒரு ரூமை அமைத்து கொடுத்துருக்க பாரு, இதை விட கைங்கரியம் யாரும் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணனை புகழற வார்த்தை இது. அது மட்டும் இல்ல, தர்மஜ்ஞான கிருத்தஜ்ஞான சொன்னா அவன் பண்ணிருக்கிற அந்த பர்ணசாலையுடைய அமைப்பு இருக்க, அந்த அமைப்புல அந்த கௌசல்யதான்னா அந்த கை வண்ணம், அவன் பண்ணிருக்கிற அந்த சாமர்த்தியம் வேற யாருக்குமே இப்படி வராது. அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தால நீ இந்த ஒரு பர்ணசாலையை அமைத்திருக்க அப்படின்னு சொல்லி தர்மஜ்ஞான அப்படியே நீ தர்மம் அறிந்தவன் ஏன் அப்படின்னு சொன்னா, கைங்கரியம் பண்ணுவதும் மாத்திரம் தர்மம் கிடையாது, அந்த கைங்கரியத்துல எப்படி இருக்கணும்னு அறிந்த பாரு. நீ முதல்ல அழுதுண்டு நின்ற, ஆமாவா? அதுக்கப்புறம் நீ ஆக்ஞையிட்டா மட்டும்தான் நான் பண்றேன்னு சொல்லி அந்த பாரார்த்தியத்தை, அதாவது பாரதந்திரத்தை காமிச்சிய, அங்கதான் உன்னோட தர்மம் எனக்கு தெரியுது லக்ஷ்மணா. தர்மஜ்ஞான லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத பிதாமமா அப்படின்னு சொன்னா, ஓ தர்மாத்மாவான லக்ஷ்மணனே, என்னுடைய தந்தையார் ராமனுக்கு மட்டுமா தந்தை தசரதன் இல்லையே, லக்ஷ்மணனுக்கும் தந்தை. ஆனாலும் இங்க ராமன் என்ன சொல்றான்னு சொன்னா, என்னுடைய தந்தையார் ஆன அந்த தசரதன் இல்லாத ஒரு குறைவை நீ எனக்கு நீக்கி விட்டாய். அது எப்படி தம்பி எப்படி அண்ணனுடைய, அதாவது அண்ணனுக்கு தந்தையுடைய குறைவை நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுட்டு பண்றது, அதாவது அதுக்கப்புறம் தர்மமான விஷயங்களை பண்றது, சாமர்த்தியமா பண்றது, ரொம்ப நேரம் இழுக்காம பண்றது, இதெல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டா நீ பண்ணிருக்க லக்ஷ்மணா. தசரதன் இருந்திருந்தா இப்படிதான் நமக்கு பண்ணிருக்குவா பசங்களுக்கு. அந்த தசரதன் இல்லாத குறைவை நீ நீக்கிட்டே ஓ லக்ஷ்மணா. தசரதனுடைய குறைவே இல்லை, தசரதன் இல்லைங்கிற குறைவே இல்லை, நீ நீக்கிட்ட லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி அங்க ராமன் தசரதம் இல்லாத குறைவை நீக்கி அந்த தசரதனுடைய ஸ்தானத்துல நீ இருக்கிற லக்ஷ்மணான்னு சொல்லி அந்த ஸ்தானத்தையும் நீ நிரப்பி விட்டை அப்படின்னு சொல்லி அந்த லக்ஷ்மணனை இங்க புகழ்கிறார் ஸ்ரீராமன். இப்படி ஸ்ரீராமனுக்கு லக்ஷ்மணன் முதல்ல இருந்து, அதாவது பாலகாண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் யுத்த காண்டத்து வரைக்கும் பல கைங்கரியங்களை லக்ஷ்மணன் செய்திருக்கிறான். இந்த கைங்கரியங்களை லக்ஷ்மணன் பண்ணிருக்கிறதாகட்டும், இல்ல லக்ஷ்மணன் பேசக்கூடிய பேச்சுகளாகட்டும், பலதரம் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப சீக்கிரம் கோபம் வந்துடுறது இல்லையா ராமாயணத்துல. இதெல்லாம் எதுக்காக, அவன் எப்படி கைங்கரியம் ஒரு சமயத்திலையும் பண்ணினான் அப்படி என்ற ஒரு விஷயத்தை, அதாவது லக்ஷ்மணனுடைய ஒரு கேரக்டர் ஸ்டடி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவன் எப்படி இருக்கா அப்படி என்ற இந்த லக்ஷ்மணனுடைய கேரக்டர் ஸ்டடியை நம்ம ஒரு PhD-யா பண்ணலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. அப்படி லக்ஷ்மணன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி கைங்கரியம் பண்ணினான் என்றதும் அப்படியே சுவாமி நம்மாழ்வாரும் அந்த எம்பெருமானுக்கு இப்படிதான் கைங்கரியம் பண்ணணும், வழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னியன்னு சொல்லி பாவித்தார்ன்னு சொல்லி அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தின் மூலமாகவும் நாம பார்க்கணும். இப்படி நம்மாழ்வார் காண்பிச்ச வழியில கிடையாது, லக்ஷ்மணன் காண்பிச்ச வழியில நம்மாழ்வாரும் இப்படி கைங்கரியத்தை வேண்டுகிறார் என்ற இந்த விஷயத்தை இன்னைக்கு அடியேன் எந்த அளவுக்கு முடியுமோ சமயாவகாசத்துல அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஆயோஜகருக்கு எல்லாம் அடியனுடைய தன்யவாதங்கள். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதி விபசிரோருண்ட பஞ்சான பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜயதாம்பி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீமன் ஷடோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஷடோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. அஸ்மத் குருभ्यो நமः.